சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை கலைச்சொற்கள் என்ற தலைப்பிலிருந்து கேட்கப்பட்ட 278 வினாக்களை தான் உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு வகுப்பை நீங்கள் முழுவதுமாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த 278 கேள்விகளை நீங்கள் முழுவதுமாக பார்த்துட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய 15 கலைச்சொற்கள் தொடர்பான வினாக்களுக்கு எப்படி தயாராவது என்ற ஒரு மிக தெளிவான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும், விசாலமான பார்வை கிடைக்கும். எனவே கவனமாக இந்த 278 கேள்வியும் கவனியுங்க. முதல் கேள்வியை பாருங்க. சலவரை சாரா விடுதல் இனிதே. இந்த வரிகளில் இடம்பெற்றுள்ள சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன என கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. சலவர்னா முதல்ல உங்களுக்கு தமிழில் என்னன்னு தெரியணும், வஞ்சகர் என்று பொருள். சலவர்னா வஞ்சகர் என்று பொருள். அப்போ சாரோஃபுல் பர்சன் அப்படின்னா துக்கம் நிறைந்த நபர். இம்போர்ட்டர் அப்படின்னா இறக்குமதியாளர். வயலண்ட் பர்சன் அப்படின்னா வன்முறையாளர். அப்போ டிசைட்ஃபுல் பர்சன் அப்படின்னா தான் வஞ்சகர் என்று பொருள். இப்போ சரியான விடை ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ஒயிட்னா WHITE கிடையாது. இந்த ஒயிட் வெள்ளை. அவங்க கேட்பது WHIT. ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. இந்த வெண்மையான என்பதற்கு WHITEன்னு வரும். அப்போ இது வருவதற்கு வாய்ப்பில்லை. மாசற்ற என்றால் இமேக்குலேட் என்று சொல்லலாம். சுத்தமானனா க்ளீன் என்று சொல்லலாம். இதற்கு க்ளீன்னு வரும். மாசற்றனா இமேக்குலேட்டுன்னு வரும். வெண்மையான என்பதற்கு WHITE என்ற ஒயிட் வரும். அப்போ ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கேள்வியில் கேட்கப்பட்டுள்ள WHIT ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னா மிக சிறிய அளவு என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஷெல் ஏசி என்றால் என்னன்னா அரக்கு என்று பொருள். ஷெல் ஃபிஷ் அப்படின்னா கிளிஞ்சல் உயிரி என்று பொருள். ஷெல் அப்படின்னா தள்ளிப்போடு என்று பொருள். ஷெல் அப்படின்னா மேல் ஓடு என்று பொருள். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா 2, 1, 4, 3 என்பது தான் சரியான விடை. டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கலைச்சொற்களை அப்படியே பொருத்த சொல்லி கேட்பாங்க. நான் உங்களுக்கு போன கலைச்சொற்கள் வகுப்பிலேயே குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு எடுத்துக்காட்டான கேள்வி தான் இது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஃபோர்ஃபண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபோர்ஃபண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இதில் 3 பொருள் இருக்குது, 1 மட்டும் தவறு. அது என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கேள்வியை நல்லா நீங்கள் கூர்மையாக கவனிக்கணும். தவறானது எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 3 பதில் பார்த்திங்கன்னா இதற்கு இருக்கும். 1 மட்டும் தவறான பதிலாக இருக்கும். அது என்னன்னா ஒன்று சேர் என்பது தான் தவறு. ஏன்னா ஃபோர்ஃபண்ட் அப்படின்னா ஸ்கிப் என்றும் பொருள் இருக்கிறது, எக்ஸம்ஷன் என்றும் பொருள் இருக்கிறது, டேர்ன் ஆன் அதர் வே வேறு பக்கமாக திருப்பு இல்லது விலகிச்செல் என்ற பொருளும் இருக்கிறது. ஒன்று சேர் என்ற பொருளை தான் ஃபோர்ஃபண்ட் என்பது தராது. அவங்க கேட்பதும் எது தவறானது தான் கேட்குறாங்க. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வியும் அதே போல் ஒரு கேள்வி தான். பொருத்தமில்லாத சொல்லை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. கஜோல் என்றால் மருட்டி இசைவி, சரிதான். கஜோல்மெண்ட் என்றால் மருட்டி வசைப்படுத்துதல், இதுவும் சரிதான். கைட்டிஃப் என்றால் இனங்கச்சை கிடையாது. கைட்டிஃப் என்றால் இழிவானவன் என்று பொருள். அப்போ இதுதான் தவறு. கஜோலரி என்றால் பசப்புதல் என்று பொருள் தான். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா பொருத்தமில்லாத இணை ஆப்ஷன் சி என்பது தான் பொருத்தமில்லாத இணை. அடுத்த கேள்வி பாருங்க. 6வது கேள்வி. மீண்டும் பொருந்தாத இணையத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். பர்சேஞ்ச் என்றால் என்ன பொருள்னா அநேகமாக, சரிதான். பெர்ஃபோரேட்டர் துளையிடுபவர், சரிதான். பெர்ஃபார்ம் என்றால் துளை கிடையாது, செயல்திறன் அல்லது செயல்படுத்துதல் என்று பொருள். செயல்படு என்று பொருள். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பெர்ஃபார்ம்னா துளை கிடையாது. அப்போ இதுதான் தவறான இணை. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பர்ஃபெக்ட் அப்படின்னா நிறைவான என்று பொருள். இப்போ இதுவும் சரிதான்.
இப்போ பெர்ஃபார்ம் என்றால் துளை கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. வாயில் ஊரே நுகர்வே வேட்கை பற்றே பவமே தோற்றம் வினைப்பயன். இப்பாடலடியில் லைக் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. லைக் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது என்று கேட்கிறார்கள். லைக்னா என்ன? வேட்கை என்று நாம் கூறுவோம். லைக் என்றால் வேட்கை, ஒரு ஆசை என்று நாம் சொல்லுவோம். இப்போ லைக் என்றால் இங்கு வேட்கையை தான் குறிப்பிடுகிறது. அப்போ பற்றுனா எது வரும்? பேஷனேட் ஆர் லவ் என்றால் பற்று, லவ் தான் பற்று. வேட்கை என்றால் லைக். நுகர்வு என்றால் கன்செப்ஷன். இப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. தோற்றம் என்றால் அப்பியரன்ஸ். இப்போ இதுவும் வராது. அப்போ சரியானது எது தான்? லைக் என்றால் வேட்கை என்பது தான் சரி. அடுத்தது பாருங்க. மீண்டும் குறளை வைத்து ஒரு கேள்வி. செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. இக்குறட்பாவில் அடிக்கோடிடப்பட்டுள்ள சொல்லுக்கு சரியான ஆங்கில சொல்லை தேர்வு செய்க என்று கேட்டிருக்கிறாங்க. இப்போ செருணர் என்றால் பகைவர் என்று பொருள். செருணர்னா பகைவர் என்று பொருள். இப்போ பகைவருக்கு உரித்தான ஆங்கில சொல்லை கண்டுபிடிக்கணும். ஃபோப் என்றால் என்னன்னா கடிகாரப்பை. ஃபாக்னா மூடுபனி. ஃபோப் அப்படின்னா தற்பெருமையாளர், இல்லைனா பாவனை செய்பவர்னு சொல்லலாம். பாசாங்கு செய்பவர், முட்டாள், இது போன்ற பல பொருள் நமக்கு கொடுக்கலாம் ஃபோபுக்கு. அப்போ ஃபோ என்றால் தான் என்ன பொருள்னா பகைவர், செருணர் என்று பொருள். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். சக்சஷன் ஆக்ட் எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய வேண்டும். சரியான விடை வாரிசுரிமை சட்டம் தான். அப்போ உரிமை சட்டம்னா என்ன? காப்பிரைட் ஆக்ட். சொத்துரிமை சட்டம்னா ப்ராப்பர்ட்டி லா. இப்போ இது ரெண்டுமே கண்டிப்பாக வராது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. நமக்கு திருநாவுக்கரசர் எழுதிய வரிகளை கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்பட்டோம் நடனையல்லோம் ஏமாப்போம் பிணிவறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு பாடினார். அந்த வரிகளை எடுத்து கேட்டிருக்கிறாங்க. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்பட்டோம் நடலையல்லோம். நடலை என்றால் துன்பம் என்று பொருள். நரகத்தில் இடப்பட்டாலும் துன்பம் இல்லை. இப்போ துன்பம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அஃபெக்ஷன் வருமா? அஃபெக்ஷன்னா பாசம். இப்போ கண்டிப்பாக வராது. அட்ராக்ஷன் வருமா? அட்ராக்ஷன்னா ஈர்ப்பு, அதுவும் வராது. அடிஷன் வருமா? சேர்தல், கூடுதல் என்று பொருள், அதுவும் வராது. அப்போ அஃப்ளிக்ஷன் என்றால் தான் நடலை, துன்பம் என்று பொருள். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி மீண்டும் குறளில் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. இழுக்கல் உடையுழி ஊற்றுகோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்று குறிப்பிட்டிருக்கிறான். இந்த குறளில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தை தேர்ந்தெடுக்கணும். ஊற்றுக்கோல் அற்றே என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த குறளுக்கான பொருளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வழவழப்பான ஒரு நிலத்தில் நம்ம வழுக்கி விழாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஊற்றுக்கோல் தேவைப்படும். அதுபோல் நாம் வாழ்க்கையில் வழுக்கி விழாமல் இருக்க வேண்டும் என்றால் பெரியோர்களின் சொல்லையும் ஒழுக்கமுடையவரின் சொல்லிகளையும் ஊன்றுகோல் போல் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். இப்போ ஊற்றுக்கோல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், ஆன் அசிஸ்டண்ட்னா என்னன்னா உதவியாளர்னு தான் பொருளே தவிர ஊற்றுக்கோல் என்று பொருள் கிடையாது. சப்போர்ட்டர்னா ஆதரவாளர் என்று தான் பொருள். ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர் என்று பொருள். ஸ்டாஃப் என்றால் தான் என்ன பொருள்? ஊற்றுக்கோல் என்று பொருள். ஒழுக்கமுடையவர்களின் வாய்ச்சொல்லை ஊற்றுக்கோளாக கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற குறளில் ஊற்றுக்கோல் என்ற சொல்லுக்கு உண்டான ஆங்கில பதம் எதுனா ஸ்டாஃப் என்பது சரியான விடை. அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க, கவனிங்க. ஃபேன்ஃபேர் என்றால் என்ன பொருள்னா எக்கால முழக்கம் என்று பொருள். என்ன பொருள்? எக்கால முழக்கம் என்று பொருள். ஃபேங்கிள் அப்படின்னா நாகரீகம் என்று பொருள். ஃபேன்டெயில் அப்படின்னா வீட்டுப்புறா என்று பொருள். ஃபேசில் அப்படின்னா இணக்கமுள்ள என்று பொருள். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மறுபடியும் ஒரே இடத்தில் துவங்கக்கூடிய சொல்லை வைத்து பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணையை நம்ம கண்டுபிடிக்கணும். பொருந்தாத இணையை கண்டுபிடிச்சிடலாமா? மிஸ் ஹேப்
அப்படின்னா விபத்து, கரெக்டு தான். மிசரபிள் அப்படின்னா துக்ககரமான, அதுவும் கரெக்டு தான். மிஸ்லே என்றால் தவறான சொல் கிடையாது, தவறான வழி என்று பொருள். மிஸ்லேனா தவறான வழி என்று பொருள். இப்போ இதுதான் தவறான இணை. மிஸ்டீடு என்றால் கெட்ட செயல் என்று பொருள். அப்போ சரியான விடை எதுனா மிஸ்லே தான், ஏன்னா அதுதான் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. கேம்பேர் அப்படின்னா கற்பூரம், இது நமக்கு அனைவருக்குமே தெரியும். சைடு அப்படின்னா சலசலப்பு. சாயோஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் கலவரம், இதை பல நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். கனாட் அப்படின்னா பொய்க்கதை. இப்போ சரியான விடை 4, 3, 2, 1 ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி, ப்ரொடக்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் என்ற சொல்லுக்கான ஆங்கில சொல்ல 3 பொருள் தமிழ் சொல் சரியாக இருக்குது, 1 மட்டும் தவறாக இருக்குது. அதை மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. கலைப்படைப்பு என்பது ப்ரொடக்ஷனில் வரும். விளைவாக்கம், விளைவு என்பதும் ப்ரொடக்ஷன் தான். உற்பத்தியும் ப்ரொடக்ஷன் தான். பண்டம் மட்டும்தான் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பண்டத்தை என்ன சொல்லுவோம்? கூட்ஸுன்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. அடுத்து பாருங்கள், இன்கல்பேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இன்கல்பேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. இப்போ திடீர் தாக்குதல்னா சடன் அட்டாக், அப்போ இது வராது. குறைபாடுடையவர்னா டிஃபெக்டிவ், இதுவும் வராது. கண்ணியமற்ற என்றால் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் என்று சொல்லுவோம், இப்போ இதுவும் வராது. இப்போ இன்கல்பேட் அப்படின்னா குற்றம் ஜாட்டு என்று தான் பொருள், அதாவது அக்குசேஷன் என்றும் நாம் குறிப்பிடலாம். இப்போ இன்கல்பேட் அக்யூசேஷன் என்பதற்கான பொருள் குற்றஞ்சாட்டு என்பது தான். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸ்பிட் என்றால் துப்புதல் என்று பொருள். இதை நம்ம நிறைய தேட்டரில் பார்த்துருப்போம், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருப்போம். இப்போ ஸ்பிட் என்றால் துப்புதல் என்று பொருள். ஸ்பைட் என்றால் என்ன பொருள்னா விரோதம் என்று பொருள். ஸ்பைட் அப்படின்னா விரோதம் என்று பொருள். ஸ்பிட்ஃபயர் என்றால் முன்கோபி என்று பொருள். முன்கோபி என்று பொருள். ஸ்லோப்பிங் அப்படின்னா சரிவான. ஸ்லோப்னாலே சரிவானது. அப்போ சரியான விடை 4, 3, 2, 1. மீண்டும் ஒரே எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. விடைகளில் ஏதோ ஒன்று மட்டும் பொருந்தாமல் இருக்குது, அதை மட்டும் அவங்க என்ன என்று கேட்கிறார்கள். ட்ராகனா இழு, கரெக்டு தான். ட்ராகனா சுமை, அதுவும் கரெக்டு தான். ட்ராகனா தடை, அதுவும் கரெக்டு தான். இப்போ கார் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம், இல்லை பைக் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம்னா நமக்கு எதிரில் ஒரு ஃபோர்ஸ் அடிக்கும் காற்று மூலமாக, அது ட்ராக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அது நமக்கு காருக்கு சுமையாக இருக்கும். அப்போ ட்ராக் என்றால் சுமையும். கார் செல்லும் திசைக்கு எதிரே தடையாக இருக்கும். அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா தடை என்று எடுத்துக்கொள்ளலாம். ட்ராக் என்றால் இழு, ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராக் ஃபோர்ஸில் இழு விசை என்றும் நாம் குறிப்பிடலாம். இப்போ இந்த 3மே வரும். வலை அப்படின்னா ட்ராக் ஃபோர்ஸுக்கு வராது. இப்போ வலை என்பது தான் தவறு. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. பொருந்தாத இணையை அடுத்து தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டோம் என்றால் என்னன்னா குவிந்த கூரை தான், கரெக்டான விடை. டோயன் என்றால் பிரபலமானவர், சரியான விடை. டோல் என்றால் மானிய சலுகை, சரியான விடை. டியூரஸ்னா கண்டிப்பாக விருப்பம் கிடையாது, வற்புறுத்தல் தான் டியூரஸ். டியூரஸ் என்றால் வற்புறுத்தல். இப்போ இதுதான் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், பைரேட். இதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா பைரேட் ஆஃப் த கரேபியன்ஸ் படம் பல பேர் பார்த்துருப்பீங்க, கடற்கொள்ளையினை பற்றி படம். இது மிக எளிமையான கேள்வி தான். பைரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை எது? கடற்கொள்ளையர் தான். அப்போ தனியுடைமைனா பிரைவசி, தனியுடைமை. அழியா செல்வம்னா இம்பெரிஷபிள் வெல்த்னா அழியா செல்வம். முழு முதற் கடவுள் தான், த சுப்ரீம் காட் தான் முழு முதற் கடவுள். அப்போ இது 3மே வராது. பைரேட்னா கடற்கொள்ளையர் என்பது சரியான விடை. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க, பொருத்தி பார்க்கணும். ஃபிலாசபர் என்றால் என்ன பொருள்? மெய்யியலாளர். ஃபிலாசபினாலே மெய்யியல் தான். இப்போ ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். பிலீஃப் என்றால் என்ன பொருள்? நம்பிக்கை என்று பொருள். அப்போ முதல்ல மெய்யியலாளர், இரண்டாவது நம்பிக்கை. ரெனிசான்ஸ் அப்படின்னா
என்ன பொருள்னா மறுமலர்ச்சி என்று பொருள். ரெனிசான்ஸ் என்றால் என்ன பொருள்னா மறுமலர்ச்சி. ரிவைவலிசம் என்றால் தான் என்ன பொருள், மீட்டுருவாக்கம். இப்போ சரியான விடை 4, 2, 1, 3 என்பது சரியான விடை. அருமையான கேள்வி இது, சூப்பராக கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது மிக எளிமையான கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் யாது? சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி தான் சூப்பர் கம்ப்யூட்டர். லேப்டாப்னா மடிக்கணினி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்னா கணினி திறன். அவங்க கேட்டது சூப்பர் கம்ப்யூட்டர். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது எளிமையான கேள்வி. ஆன்டி கிளாக்வைஸ் என்பதன் கலைச்சொல் யாது? ஆன்டி கிளாக்வைஸ்னா இடஞ்சுழி, அப்போ கிளாக்வைஸ்னா வலஞ்சுழி. முன்சுழி என்றால் ஃப்ரண்டல், பின்சுழினா பேக் ஸ்பின் என்று சொல்லுவோம். அவங்க கேட்டது ஆன்டி கிளாக்வைஸ். அப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி. தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தீசிஸ்னா என்ன? தீசிஸ் என்றால் ஆய்வேடு. ஆய்வேடு தான் சரியான விடை. அப்போ குறியீட்டியல்னா சிம்பாலிசம், அறிவாளர்னா இன்டலெக்சுவல் இல்லைனா நாலேஜபிள் பர்சன் சொல்லலாம், சின்னம்னா எம்பலம். அவங்க கேட்டது தீசிஸ் தான். தீசிஸுக்கு சரியான விடை ஆய்வேடு. அடுத்தது சோஷியல் ரிஃபார்மர் என்ற கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சோஷியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி என்பது தான் சரியான விடை. அப்போ சமூக போராளினா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லணும். சமூக உழைப்பாளினா சோஷியல் ஒர்க்கர் என்று சொல்லணும். சமுதாய ஒருங்கிணைப்பாளர்னா கம்யூனிட்டி கோஆர்டினேட்டர்னு சொல்லணும். அவங்க கேட்டிருக்கிறது சோஷியல் ரீஃபார்மர். அப்போ சரியான விடை சமூக சீர்திருத்தவாதி என்பது தான். ஹியூமனிட்டி கலைச்சொல் தருக. ஹியூமனிட்டினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியூமனிட்டி என்றால் மனித நேயம் என்பது சரியான விடை. அப்போ கருணைனா மெர்சி, இறை உணர்வுனா டிவைன் கான்சிக்யூஷனஸ் என்று சொல்லலாம். ஈரப்பதம்னா ஹியூமிடிட்டி என்று நாம் குறிப்பிடலாம். இப்போ சரியான விடை மனித நேயம்தான். அடுத்த கேள்வி பாருங்கள். டொர்னாடோ. அடுத்த கேள்வி. டொர்னாடோ என்னும் சொல்லின் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டொர்னாடோனா என்ன பொருள்? சூறாவளி. அப்போ புயல்னா ஸ்டோம், ஹரிகேன் என்று சொல்லலாம். பெருங்காற்றுனா விண்டு, டெம்பஸ்ட் என்று சொல்லலாம். சுழல் காற்றுனா வேர்ல் விண்ட், சுழல் காற்றுனா வேர்ல் விண்ட் என்று குறிப்பிடலாம். அவங்க கேட்டது டொர்னாடோ தான். டொர்னாடோனா சூறாவளி. அடுத்தது சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாலின் சாயில்னா கலர் நிலம் என்பது தான் சரியான விடை. அப்போ ஒவ்வொரு நிலம்னா என்ன சொல்லணும்? சால்ட்டி லேண்டு. செம்மண்ணா ரெட் சாயில். கரிசல் நிலம்னா சார்கோல் லேண்டு, சார்கோல் சாயில் என்று நாம் குறிப்பிடலாம். அவங்க கேட்டது சாலின் சாயில். அப்போ சரியான விடை கலர் நிலம் என்பது தான் சரியான விடை. அடுத்தது சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும். நேனோ டெக்னாலஜி என்பதற்கான சரியான கலைச்சொல் மீநுண் தொழில்நுட்பம் என்பது தான் சரியான விடை. அப்போ நுண்உயிரி தொழில்நுட்பம்னா மைக்ரோபயாலஜி. நல்லா பாருங்கள், மைக்ரோபயாலஜி. உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி. விண்வெளி தொழில்நுட்பம்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. அவங்க கேட்டது நேனோ. நேனோனா மீநுண், மைக்ரோனா நுண். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க, தப்பு பண்ணுற போறீங்க. நேனோ என்றால் மீநுண் தொழில்நுட்பம். அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி. சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்ய வேண்டும். இன்டலெக்சுவல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். இன்டலெக்சுவல் என்றாலே அறிவாளர் என்பது தான் சரியான விடை. அப்போ ஆய்வாளர்னா ரிசர்ச்சர் என்று சொல்லலாம், அல்லது ஸ்க்ரூட்டேட்டர் என்று சொல்லலாம். ஆய்வேடுனா ரிசர்ச் பேப்பர் என்று சொல்லலாம், தீசிஸ் என்று சொல்லலாம். துப்பறிவாளர்னா டிடெக்டிவ் என்று சொல்லலாம். அவங்க கேட்டது இன்டலெக்சுவல். இன்டலெக்சுவலுக்கு அறிவாளர் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி ஜேர்னலிசம் கலைச்சொல் தர வேண்டும். ஜேர்னலிசம்னா என்ன? ஜேர்னலிசம் என்றால் இதழியல் என்பது சரியான விடை. அப்போ கணினியல்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மொழியியல்னா லிங்குவிஸ்டிக்ஸ், ஒலியியல்னா அக்கோஸ்டிக்ஸ். அவ்வளவுதான் இந்த கேள்வி முடிந்தது. அடுத்து பாருங்கள், ஹெர்ப்ஸ் என்ற சொல்லுக்கான கலைச்சொல்ல தரணும். ஹெர்ப்ஸ்னா என்னது? மூலிகை. அப்போ நோய்னா டிசீஸ், மரபணுனா ஜீன், ஒவ்வாமைனா அலர்ஜி. இந்த கேள்வியும் முடிஞ்சது. அடுத்தது கோனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கான கலைச்சொல்ல தரணும். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல், கல்னா ஸ்டோன், நடுகல்னா ஹீரோ ஸ்டோன், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன் என்று நாம் குறிப்பிடலாம். இந்த கேள்வியும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், கான்சோனன்ட் என்ற சொல்லுக்கான கலைச்சொல்ல தரணும். கான்சோனன்ட்னா என்ன பொருள்னா மெய்யெழுத்து என்று பொருள். அப்போ உயிரெழுத்துனா வவ்வல்,
ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப், ஆயிரி எழுத்துனா கொலாட்டல் ஸ்டாப் என்று சொல்லலாம், இல்லைனா டாட் என்று கூட சொல்லலாம். அடுத்த கேள்வி பாருங்க, கலைச்சொல் தேர்ந்தெடுத்தல். வீடியோ கான்ஃபரன்ஸுக்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொலி கூட்டம், கான் ஒலி கூட்டம். அப்போ கூட்டம்னா என்னன்னா க்ரௌட் என்று சொல்லலாம். கூட்டம்னா க்ரௌடு. வழிபாட்டு கூட்டம்னா வர்ஷிப் சர்வீஸ் என்று சொல்லலாம். பதிவிறக்கம்னா டவுன்லோட். அவங்க கேட்டது வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு காணொலி கூட்டம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, எஸ்கலேட்டர் என்பதற்கான தமிழ் சொல்ல கேட்குறாங்க. மின் தூக்கினா எலவேட்டர், மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் அஞ்சல்னா இமெயில், மின் நூல்னா இபுக். முடிஞ்சது இந்த கேள்வி. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். முகநூல் என்றால் என்ன சொல்லுவோம்? ஃபேஸ்புக். அப்போ இது தப்பு. மின்னஞ்சல் என்றால் இமெயில். அப்போ இதுவும் தப்பு. செயலி என்றால் ஆப். இதுவும் தப்பு. புலனம் என்றால் தான் வாட்ஸ்அப். இது சரி. ஏன்னா டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை, சர்ச் என்ஜின்னா தேடுபொறி, ஆப்னா செயலி வரும். இப்போ இது மூணுமே தவறான இணையாக இருக்குது. சரியான இணை வாட்ஸ்அப் என்றால் புலனம் என்று பொருள், அல்லது கட்செவி என்றும் கூறலாம். அப்போ கட்செவி அஞ்சல் என்றாலும் வாட்ஸ்அப்பு தான். அடுத்து பாருங்கள், ஹீரோ ஸ்டோன்னா என்ன? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஹீரோ ஸ்டோன்னா நடுகள். அப்போ பொறிப்புனா என்ன பொருள்? என்கிராவின் ஆர் எம்போசிங். அகழாய்வுனா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல்னா எபிகிராஃபி. முடிஞ்சதா? இந்த கேள்வியும் முடிஞ்சது. எளிமையான கேள்வி. அடுத்தது மீடியா என்ற சொல்லுக்கான கலை சொல்ல கேட்குறாங்க. மீடியானா என்ன? ஊடகம் என்பது சரியான விடை. அப்போ இதழியல்னா ஜேர்னலிசம், மொழியல்னா லிங்குவிஸ்டிக்ஸ், பருவ இதழ்னா பீரியாடிக்கல் மேகசின் என்பது தான் பருவ இதழ். இப்போ இந்த கேள்வியும் எளிமையான கேள்வி தான். அடுத்தது பாருங்கள், பொருத்த சொல்லி கேட்குறாங்க. கவனமாக இந்த கேள்வியை நம்ம பார்க்கணும். ஏவு ஊர்தினா என்னன்னா லான்ச்சிங் வெஹிக்கிள் தான் ஏவு ஊர்தி. இப்போ ஏவு கணை என்றால் மிசைல் தான் ஏவு கணை. பதிவிறக்கம்னா டவுன்லோட். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். அப்போ சரியான விடை 4, 1, 2, 3 தான் சரியான விடை. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க? பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, சூப்பர்லெஸ் என்றால் இரவு உணவற்ற என்று பொருள். சப்ளண்ட் என்றால் குப்புறத்தள்ளு. சப்புல் என்றால் தொய்வுடைய. சப்ளிமெண்ட் என்றால் துணை நிறைவு. இப்போ சரியான விடை 4, 3, 2, 1. அப்போ சூப்பர்லெஸ் என்றால் இரவு உணவற்ற, சப்ளண்ட் என்றால் குப்புறத்தள்ளு, சப்புல் என்றால் தொய்வுடைய, சப்ளிமெண்ட் என்றால் துணை நிறைவு. சரியான விடை 4, 3, 2, 1. ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, கிரிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல தேர்ந்தெடுக்கணும். நேரான தமிழ்ச்சொல் எதுனா துன்புறுத்து என்பது தான் சரியான விடை. ஏன்னா சண்டையிடு என்றால் ஹேகல்னு வரலாம், இல்லை பேட்டல்னு வரலாம். பயமூட்டுகிற அப்படின்னா கிறிஸ்லின்னு வரும். பயமூட்டுகிற அப்படின்னா கிறிஸ்லி என்பது பயமூட்டுகிற. பயங்கரமான என்றாலும் கிறிஸ்லி தான். பயங்கரமான என்றாலும் கிறிஸ்லி தான். பயமூட்டுகிறனா நம்ம ஸ்கேரின்னு கூட சொல்லலாம். பயமூட்டுகிறனா ஸ்கேரி கூட சொல்லலாம். சண்டையிடுனா பேட்டில் என்று நாம் குறிப்பிடலாம், அல்லது ஸ்கஃபுல் என்றும் நாம் குறிப்பிடலாம். இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், இருந்தாலும் படிச்சுங்க, ரொம்ப எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கிரிப் என்றால் துன்புறுத்து என்பது தான் சரியான விடை. மறுபடியும் பொருத்த சொல்லி ஒரு கேள்வி. ரின்ஸ் என்றால் என்னன்னா, ரின்ஸ் என்றால் கழுவு என்று பொருள். ரியோட் என்றால் கலகம் என்று பொருள். ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. ரிண்ட் என்றால் பட்டை என்று பொருள். ரிம்பிள் என்றால் சிற்றலை என்று பொருள். அப்போ 3, 4, 2, 1 தான் சரியான விடை. இப்போ ஆப்ஷன் எங்கே வருது பாருங்கள், ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்த மாதிரி ஒரே ஆல்ஃபாபெட்டில் ஆரம்பிக்கிற சொற்களை கொடுத்து நமக்கு பொருத்த சொல்லி கேட்குறாங்க என்பது இதிலிருந்தே உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். அடுத்து பாருங்கள், டிலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது என்று கேட்கிறார்கள். டிலிஜென்ஸ் என்றால் கஷ்டப்பட்டு உழைத்தல் என்று பொருள். டிலிஜென்ஸ் என்றால் ஊக்கப்படுத்துதல் என்று பொருள். டிலிஜென்ஸ் என்றால் அக்கறையோடு செயல்படுதல் என்றும் பொருள். டிலிஜென்ஸ் என்றால் எது வராதுன்னா உழைப்பு தான் வராது. ஏன்னா உழைப்பு விடாமுயற்சிக்கலாம் பெர்சவரன்ஸ்னு வரும். உழைப்பு விடாமுயற்சிக்கு பெர்சவரன்ஸ் என்பது சரியான விடை. அப்போ டிலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான சொல் எதுனா தமிழ் சொல் உழைப்பு என்பது தான்
தவறானது. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க வேண்டும். இல்யூஷன்னா மெய்த்தோற்றமாக வரும், அனைவருக்குமே தெரியும். இல்யூஷன்னா மாயை தோற்றம். நம்ம மேஜிக் பார்க்குறது எல்லாமே இல்யூஷன் தான். இலுமின் அப்படின்னா வெளிச்சமாக்கு, இது சரி. இல்வில் அப்படின்னா கெட்ட எண்ணம், வில்னா நல்ல எண்ணம், இல்வில் அப்படின்னா கெட்ட எண்ணம், இமேஜ்னா பிரதிமை. அப்போ இது மூணுமே சரியாக இருக்குது, இது மட்டும் தவறாக இருக்குது. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள், குழப்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேள்வி. கண்டிப்பாக 100க்கு 95% பேர் இந்த கேள்வியை தப்பு செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு கேள்வி. பாருங்கள், டைஜஸ்ட் என்பதற்கான சரியான கலைச்சொல் என்ன நம்ம போடுவோம் அப்படின்னா ஜீரணமாதல்னு போடுவோம். அது வரக்கூடாது. அப்போ டைஜஸ்ட்டுக்கு ஜீரணமாதல் போட்டால் டைஜஷனுக்கு என்ன போடுவீங்க? டைஜஷனுக்கு என்ன போடுவீங்க? இதில் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் 4 ஆப்ஷனையும் இங்கே கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ டைஜஸ்ட் அப்படின்னா என்ன பொருள்னா ஜீரணமாகும் போது ஒரு சுருக்கம் ஏற்படுதில்ல, அதுதான் டைஜஸ்ட். இப்போ டைஜஷன் அப்படின்னா தான் ஜீரணமாதல். அடுத்த செக் பாயிண்ட்டு இங்கே நமக்கு ஆரம்பிக்குது. டிஜிட்னா என்ன? விரல் இடையா இல்லை விரல் சம்பந்தமான என்ற பொருளானா டிஜிட் என்றால் விரல் இடை என்று பொருள். அப்போ டிஜிட்டல்னா விரல் சம்பந்தமான என்று பொருள். அப்போ 2, 3, 4, 1 தான் சரியான விடை. ஏன்னா இப்போ நமக்கு விரலில் கூட தமனி இருக்கும். அந்த தமனியை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா விரல் தமனியை டிஜிட்டல் ஆர்டலரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ விரல் சம்பந்தமான இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை உள்ளே இருக்கக்கூடிய தமனி சிறைக்கெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னா டிஜிட்டல் என்று பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம இந்த கேள்வியை ரொம்ப கவனமாக தேர்வில் கேட்டிருந்தா அணுகி இருக்கணும். இப்போ டிஜிட்டல் என்றால் விரல் சம்பந்தமான என்பது தான் சரியான விடை. இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டால் 95% பேர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு அதிகம். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டெல்லி என்பது தான் இதற்கான சரியான விடை. மீண்டும் பாருங்கள், பொறுத்த சொல்லி ஒரு கடுமையான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், மரண்ட் என்றால் என்ன பொருள்னா குறைபாடு என்று பொருள். மரண்ட் என்றால் குறைபாடு. மார்புல் என்றால் என்ன பொருள்னா சிற்பங்கள். மார்புல் என்றால் சிற்பங்கள் என்று பொருள். மார்ச் என்றால் என்ன பொருள்னா பவனி என்று பொருள். நமக்கு தெரிஞ்ச ஒரே பொருள் மார்ச்னா மாசம்தான், ஆனால் மார்ச் என்றால் பவனி என்று பொருள். மார் என்றால் என்ன பொருள்னா கேடு என்று பொருள். சரியான விடை 4, 2, 1, 3. மறுபடியும் சொல்கிறேன், மரண்ட் என்றால் என்ன பொருள்? குறைபாடு. மார்பிள் என்றால் சிற்பம். மார்ச் என்றால் பவனி. மார் என்றால் கெடு. இப்போ 4, 2, 1, 3 சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி பாருங்கள், சாண்டல் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருளில் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது என்று கேட்டிருக்கிறார்கள். சாண்டல் என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்குது, அதில் ஏதோ ஒரு தமிழ் பொருள் தவறாக இருக்குது, அதை தான் கேட்குறாங்க. சாண்டல் அப்படின்னா மணல் வருமா பாருங்கள், சாண்டு தான் மணல். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரிகிறது ஆப்ஷன் டெல்லி தான் தவறான விடை என்று. அப்போ பாதரட்சை என்றாலும் சாண்டல் தான், செருப்பு என்றாலும் சாண்டல் தான், சந்தனமரம் என்றாலும் சாண்டல் தான். இப்போ சரியான விடை எதுனா மணல் என்பது தான் தவறாக இருக்கக்கூடிய தமிழ் சொல் பொருள். அடுத்தது பாருங்கள், வேகர் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் சரியானது எது என்று கேட்கிறார்கள். வேகர் என்றால் பந்தயம் என்று பொருள். வேகர் நேம் என்றால் பந்தய பெயர், அப்போ இது வராது. பந்தயம் கட்டு என்பதும் வராது. வேஜ் ஏனர் என்றால் கூலி வாங்குபவர் என்று பொருள், அப்போ இந்த 3மே வராது. அப்போ வேகர் என்றால் பந்தயம் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், ஆன்செஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். எளிமையான கேள்வி தான். ஆன்செஸ்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய முன்னோர்களை தான் நம்ம ஆன்செஸ்டர்னு சொல்லுவோம். சரியான விடை முன்னோர். அப்போ எதிர்ப்பாளர்னா ஆப்போனன்ட், வினா எழுப்பவர்னா கொஸ்டினர், கோரிக்கையாளர்னா ரெக்வெஸ்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த கேள்வி. அடுத்தது பாருங்கள், மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். மோல் என்றால் என்ன வரும்? மோல் என்றால் நுண்கூறா சிறு துணுக்கா? மோல் என்றால் என்ன குறிப்பிடுகிறாங்க? நுண்கூறு. அப்போ அணுத்திறன்மம் என்றால் நியூக்ளியர் ட்ரையாட். அலை தாங்கினா வேவ் கேரியர். சிறு துணுக்குனா லிட்டில் கிடையாது,
டிட்டில், சிறு துணுக்குனா லிட்டில் இல்லை, டிட்டில். அப்படி இல்லைன்னா கிரம்ப் என்று சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கிரம்ப் என்று குறிப்பிடலாம். இப்போ மோல்னா நுண்கூறு என்பது சரியான விடை. செல்ஃபோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்குறாங்க. தொலைபேசி சரி, அலைபேசி சரி, கைபேசி சரி, செல்பேசியே வருமானம் வராது. செல் என்பதே ஒரு ஆங்கில சொல், அப்போ செல்பேசி என்பது வராது. அடுத்தது பாருங்க, அருமையான ஒரு கேள்வி, பொருந்தா இணைய தேர்ந்தெடுக்கணும். ரீடுனா என்ன? மீண்டும் செய்தான் ரீடு. ரெக்யூர் அப்படின்னா திரும்பவும் நிகழ்தல் தான் ரெக்யூர். ரெக்டம் என்றால் என்ன பொருள்? மலக்குடல். இதுவும் சரிதான். இப்போ ரெக்டல்னா என்ன? சரிகட்டக்கூடிய கிடையாது, அதுவும் மலக்குடல் என்று தான் வர வேண்டும், அதுவும் மலக்குடல் தான். இப்போ இது தவறான இணை, பொருந்தாத இணை. அடுத்த கேள்வி பாருங்க, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. நுட்பமான அறிவு உடையவர் மட்டும்தான் அமைதியாக இருப்பார்கள். அந்த நுட்பமான அறிவு இல்லாதவர்கள் வணங்கிய வாயினராக இருப்பது அரிது என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. அப்போ நுணங்கிய என்றால் என்ன பொருள்னா, நுட்பமான அறிவு உடையவர் என்று பொருள். நுட்பமான அறிவு உடையவர்னா இன்டெலிஜென்ட் என்று பொருள். அதை தான் கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க. நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. இன்டெலிஜென்ட் என்பது சரியான விடை. சைலன்சர் அப்படின்னா வணங்கிய வாயினர். சைலன்சர்னா வணங்கிய வாயினர். சிக்னர் அப்படின்னா திருவாளர். சில்வர் டங்க்டு அப்படின்னா வாக்கு வன்மையுள்ளவர், இனிமையாக பேசும் திறமையுள்ள என்று பொருள் வருது. அப்போ சரியான விடை நுணங்கிய என்பதற்கு இன்டெலிஜென்ட் தான். அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ரிட் அப்படின்னா என்ன பொருள்? ரிட் என்றால் சட்ட ஆவணம். ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு. ரைட் அப்படின்னா எழுது. ரைட் அப்படின்னா உரிமை. இப்போ 4, 1, 2, 3 என்பது தான் சரியான விடை. எளிமையாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி இது. அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அருமையான கேள்வி, கடினமான கேள்வி. எவோக்னா என்ன பொருள்? எவோக் என்றால் அழை என்று பொருள். எவால்வ் என்றால் வெளிப்படு என்று பொருள். எவின்ஸ் என்றால் நிரூபி என்று பொருள். எவின்ஸ் என்றால் நிரூபி என்று பொருள். எவிக்ட் என்றால் அகற்று என்று பொருள் அல்லது வெளியேற்றுதல் என்று பொருள். இப்போ சரியான விடை 3, 1, 2, 4. நம்ம பிக் பாஸில் பார்த்துருப்போம் எவிக்ஷன் அப்படின்ட்டு. அப்போ எவிக்ட் அப்படின்றாலே அகற்றுதல், வெளியேற்றுதல் என்றுதான் பொருள். எவோக் என்றால் அழை என்று பொருள். எவால்வ் என்றால் வெளிப்படு என்று பொருள். எவின்ஸ் என்றால் நிரூபி என்று பொருள். எவிக்ட் என்றால் என்ன பொருள்? அகற்று என்ற பொருள். அப்போ சரியான விடை 3, 1, 4, 2. மீண்டும் பொருத்த சொல்லி ஒரு கேள்வி, முழுக்க பத்திரிகை துறையை பேஸ் பண்ணி கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. ஃபேக் நியூஸ்னா என்ன வரும்? பொய் செய்தி தான் ஃபேக் நியூஸ். ஃப்ளாஷ் நியூஸ்னா என்ன வரும்? சிறப்பு செய்தி ஃப்ளாஷ் நியூஸ். க்ரீன் ப்ரூஃப்னா திருத்தப்படாத அச்சுப்படி. லேஅவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. இப்போ சரியான விடை 3, 2, 4, 1. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்கியத்திற்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. செஞ்சுரி என்றாலே நூற்றாண்டு, டென்ஷன் என்றாலே மன அழுத்தம். எங்கே இருக்குது பாருங்கள், நூற்றாண்டு எங்கே இருக்குது, மன அழுத்தம் இங்கே இருக்குது. நூற்றாண்டு 3 இடத்துல இருக்குது. அப்போ நூற்றாண்டும் மன அழுத்தமும் வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் டெல்லி தான். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அதேபோல் மற்றொரு கேள்வி, வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். இதை மொழிபெயர்த்து சரியாக தமிழில் இருக்கணும். வாக்கிங் என்றால் நடைபயிற்சி. மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். மொபைல் என்றால் நம்ம என்ன சொல்லலாம்? அலைபேசின்னு சொல்லலாம், இல்லை தொலைபேசின்னு சொல்லலாம். யூஸ் என்றால் பயன்படுத்த என்று சொல்லலாம். ஆப்ஷன் ஏவா பாருங்க, நடைபயிற்சி செய்யும்போது செல்பேசி தப்பு. நடைபயிற்சி போகும்போது, இங்கே போகும்போது தான் இருக்குது. அப்போ இது 2 தான் நம்ம பார்க்கணும். நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது கரெக்டா என்றால் இதுதான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். ஏன் சொல்கிறேன்னா, மொபைல் அப்படின்னாலே தொலைபேசின்னு வர்றதை விட அலைபேசின்னு வர்றது தான் மிகச்சரி. நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் என்பது தான்
சரியான தமிழாக்கம். அடுத்து பாருங்க, ஆண்டர்பிரனர், கன்சியூமர், இந்த 2 ஆங்கில சொல்லுக்கும் சரியான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். கன்சியூமர்னா என்ன? கன்சியூமர்னா நுகர்வோர், ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். இப்போ ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. அப்போ உணர்பவர்னா என்ன வரும்? பர்சீவர், அவர் உணர்பவர். தொழிலாளினா என்ன வரும்? ஒர்க்கர், தொழிலாளி. ஆப்ஷன் டியும் சரி மாதிரி தோணும், ஆனால் கன்சியூமருக்கு நேராக என்ன இருக்குது? தொழில் முனைவோர் இருக்குது, அப்போ இது தப்பு. ஆண்டர்பிரனருக்கு நேராக நுகர்வோர் இருக்குது, அப்போ இது தப்பு. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஹோமோகிராஃபி கலைச்சொல் தர வேண்டும். உயிரெழுத்துனா வௌவல், ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃபி. சரியான விடை. ஓரெழுத்து ஒரு மொழியில், ஒரு மொழி என்றால் மோனோலிங்குவல், மெய்யெழுத்துனா கான்சோனன்ட். அவங்க கேட்டது ஹோமோகிராஃபி, அப்படி நான் ஒப்பெழுத்து. சரியான விடை. அடுத்து கலைச்சொல்லறிக, காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னா என்ன பொருள்? விண்வெளி கதிர்கள் என்பதுதான் சரியான விடை. அப்போ பால்வீதி மண்டலம்னா மில்க்வே கேலக்ஸி, புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், விண் எரிகற்கள் அப்படின்னா மெட்டராய்ட்ஸ். இப்போ சரியான விடை விண்வெளி கதிர்கள் என்பது சரியான விடை. நூல் கலைச்சொல் தருக. நூல் என்றால் என்ன வரும்? த்ரெட்டு வரும். அப்போ லூம்னா தறி, டேனிங்னா தோல் பதனிடுதல், ஃபேக்டரினா தொழிற்சாலை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். அருமையான கேள்வி. தொண்டுனா சேரிட்டி, சரி. தத்துவம்னா ஃபிலாசபி, சரி. பகுத்தறிவுனா இன்டலெக்சுவல்னு வரணும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? இன்டெகிரிட்டின்னு இருக்குது. அப்போ இதுதான் தவறான இணை. சீர்திருத்தம்னா ரிஃபார்ம், இது சரி. அப்போ ஆப்ஷன் சி சரி. ஆப்ஷன் சி தவறான இணை, அதனால் சரியான விடை. அடுத்து 66 பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்யணும். நல்லா கவனிங்க. போன கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க, இந்த கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் என்றால் மின்னணு வணிகம் வரலாமா என்றால் இணைய வழி வணிகம் வர வேண்டும். அப்போ இதுவும் தப்பு தான். கிரெடிட் கார்டுனா காசோலையா என்றால் தப்பு. பற்று அட்டைன்னு வரணும். கிரெடிட் கார்டுனா பற்று அட்டை. இ-காமர்ஸ் என்றால் தான் மின்னணு மையம், இது கரெக்ட். டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் என்ன வரணும்? கேட்பு வரைவோலைன்னு வரணும். என்ன வரணும்? கேட்பு வரைவோலை. அப்போ இதுவும் தப்பு தான். இப்போ எதுதான் சரியான விடை? இ-காமர்ஸ்னா மின்னணு மையம் என்பது தான் சரியான விடை. அடுத்தது பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. இதற்கு சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும். பேசஞ்சர்னா பயணியர், 4 இடத்துலையுமே பயணியர் இருக்குது. அப்போ அடுத்து பாருங்கள், நேம்னா என்னது? பெயர். பெயர் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. ரெக்கார்டுனா பதிவு. இப்போ ஆப்ஷன் சி மிகச்சரியான விடை. இப்போ பயணியர் வருகை பதிவுனா என்ன வரணும்? பேசஞ்சர் அரைவல் ரெக்கார்ட் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் வரணும். பயணியர் முன்பதிவுனா பேசஞ்சர் ரிசர்வேஷன் புக்கிங் என்று வர வேண்டும். பயணியர் அவசர பதிவுனா என்ன வரணும்னா பேசஞ்சர் எமர்ஜென்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வரணும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். சரியான விடை பயணியர் பெயர் பதிவு. அடுத்த கேள்வி, கலைச்சொல் அறிக. ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதற்கான கலைச்சொல் கடமை என்று பொருள். ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. அப்போ உரிமைனா ரைட். உரிமைனா ரைட். பணிவு என்றால் ஹியூமிலிட்டி. முயற்சினா எஃபர்ட். ட்ரை, அட்டம்ப்ட், எது வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ சரியான விடை கடமை. தவறான கலைச்சொல்லை அடுத்து கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பாருங்கள். இப்போ லீடர்ஷிப் என்றால் இங்கே என்ன வரணும்னா தலைமை பண்பு என்று வர வேண்டும். லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் என்று வர வேண்டும். பங்க்சுவேஷன்னா விழிப்புணர்வு வராது. பங்க்சுவேஷன்னா என்ன வரணும்னா நிறுத்தற்குறின்னு வரணும். விழிப்புணர்வுனா அவேர்னஸ் என்று வரணும். விழிப்புணர்வுனா இப்போ ஆங்கிலத்தில் அவேர்னஸ். அப்போ இதுதான் தப்பு. ஈக்வெஸ்ட்ரியன் என்றால் குதிரை ஏற்றம் என்று பொருள். இப்போ இந்த கொஸ்டினில் தவறான சொல்லாடல் எதுனா ஆப்ஷன் சி தான் தவறான சொல்லாடல். அடுத்து கேள்வி பாருங்கள், கலைச்சொல்ல. சேட்டிலைட்னா என்னன்னு கேட்குறாங்க. சேட்டிலைட்னா என்ன வரும்? செயற்கைக்கோள். அப்போ நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்தது பாருங்கள், பேடி கலைச்சொல் தருக. சோளப்பயிர் என்றால் கான். நெற்பயிர்னா பேடி. சரியான விடை. வாழை என்றால் பனானா கிராப். கரும்பு என்றால் சுகர் கேன் கிராப் என்று நாம் குறிப்பிடலாம். அடுத்தது போயட் கலைச்சொல் தருக. போயட்னா யாராக இருப்பாங்க? போயட் என்றால் எழுத்தாளரா கவிஞரா? கவிஞர் தான் போயட். அப்போ ஓவியர்னா ஆர்டிஸ்ட் பெயிண்டர். எழுத்தாளர்னா ரைட்டர். பாடகர்னா சிங்கர். போயட்னா கவிஞர்.
அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்து சொல்லி கேட்குறாங்க, எளிமையான கேள்வி. லிங்குவிஸ்டிக் என்றால் மொழியியல், ஃபோனாலஜி என்றால் ஒலியியல், ஜேர்னலிசம் என்றால் இதழியல், ஆர்த்தோகிராஃபி என்றால் எழுத்திலக்கணம். இப்போ சரியான விடை 2, 3, 4, 1. அடுத்த கேள்வி பாருங்க, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. மிக மிக எளிமையான கேள்விதான், ஆனால் தவறு செய்யக்கூடிய கேள்வி. கல்ச்சரல் என்றால் பண்பாடுன்னு நமக்கு தெரியும், ஆனால் வேல்யூ என்பதற்கு தான் நம்ம சரியான தமிழ் சொல்லாடலை கண்டுபிடிக்கணும். என்ன பாருங்க, எல்லைகள்னா பவுண்டரிஸ்ன்னு வரும். அப்போ கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லைகள், இது கிடையாது. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு வந்தாதான் பண்பாட்டு நிகழ்ச்சிகள்னு வரும். கல்ச்சுரல் சோர்சஸ் அப்படின்னா பண்பாட்டு ஆதாரங்கள். அப்போ விழுமியங்கள் என்பது தான் வேல்யூஸ். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி, பண்பாட்டு விழுமியங்கள் தான் கல்ச்சரல் வேல்யூஸ். அடுத்தது பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க, எளிமையான கேள்வி தான். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன வரும்? செவ்விலக்கியம் தான் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். ஃபோக்னாலே நாட்டுப்புறம் தானே, அப்போ நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம். அப்போ சரியான விடை 3, 4, 2, 1 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான கலைச்சொல்லை கண்டறிய வேண்டும். அப்ஜெக்டிவ்னா என்ன வரும்? அப்ஜெக்டிவ் என்றால் குறிக்கோள், அப்போ இது தப்பு. கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை, இது சரி. அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம், கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு. அப்போ 4ல் 3 மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க, 1 மட்டும் சரியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. மீண்டும் சரியான இணையத்தான் கண்டுபிடிக்கணும். கிரியேட்டர்னா என்ன வரும்? கிரியேட்டர்னா படைப்பாளர் வரும், இப்போ இது தப்பு. இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு சரி. ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம். மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி. இப்போ இதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க, 4ல் 3 மாற்றிட்டாங்க, 1 மட்டும் சரியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ சரியான விடை இன்ஸ்கிரிப்ஷன் என்றால் கல்வெட்டு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், சரியான கலைச்சொல்லை கண்டறிய சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு கேட்ட அதே கொஸ்டின் மாடல் தான். கான்வர்சேஷன் என்றால் என்ன? கான்வர்சேஷன்னா உரையாடல். பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம். டிஸ்கஷன் என்றால் கலந்துரையாடல். இப்போ கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. அப்போ இதுதான் சரியான கலைச்சொல் இணை. இந்த 3மே மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ரேஷ்னல் என்ற சொல்லுக்கான சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்யணும். ரேஷ்னலே என்றாலே பகுத்தறிவு என்றுதான் பொருள். இன்டலெக்சுவல் என்றாலும் பகுத்தறிவாளர் என்றுதான் பொருள். இப்போ ரேஷ்னல் என்றால் பகுத்தறிவு, சரியான விடை இதுதான். சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். ரேஷன் அட்டைனா ரேஷன் கார்டு. தொண்டு என்றால் சேரிட்டி என்று பொருள். தொண்டு என்றால் சேரிட்டி என்று பொருள். அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி. பயோடெக்னாலஜிக்கு கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், இதுதான் சரியான விடை. இப்போ மீனூன் தொழில்நுட்பம்னா நேனோ டெக்னாலஜி. உயிரியல் ஆய்வு என்றால் பயாலஜிக்கல் ஸ்டடி. தாவர உயிரியல் என்றால் பிளான்ட் பயாலஜின்னு சொல்லுவோம். இப்போ சரியான விடை எது? உயிரி தொழில்நுட்பம் தான் சரியான விடை. கர்ட்டசி என்பதற்கான தமிழ்ச்சொல் எது வரும் பாருங்க. வறுமைனா பாவர்ட்டி. உடற்பயிற்சி என்றால் எக்ஸசைஸ். தாழ்மைனா என்ன வரும்? ஹியூமிலிட்டி அல்லனா சப்மிஷன் என்று சொல்லலாம். இப்போ கர்ட்டசினா நற்பண்பு என்பது சரியான விடை. ரிஃபார்ம்னா என்ன வரும்? ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் தான் ரிஃபார்ம். ரிஃபார்ம் என்பதற்கான சரியான விடை சீர்திருத்தம். அப்போ விழிப்புணர்வு என்றால் அவேர்னஸ். யூனிஃபார்ம்னா சீருடை. விண்ணப்பம் என்றால் அப்ளிகேஷன். சரியான கலைச்சொல் தருக. லெக்சிகன். லெக்சிகன் என்பதற்கான சரியான கலைச்சொல் பேரகராதி. லெக்சிகன்னா அகராதி கிடையாது, டிக்ஷனரி தான் அகராதி. செதுரகராதியும் கிடையாது, தமிழகராதியும் கிடையாது. தமிழ் டிக்ஷனரி தான் தமிழகராதி. அப்போ பேரகராதினா லெக்சிகன். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ஆனால் எளிமையான கேள்விதான். மாரல்னா என்ன? மாரல்னா நீதி. கைடன்ஸ் என்றால் வழிகாட்டுதல். டிசிப்ளின் என்றால் ஒழுக்கம். சைல்டு லேபர் என்றால் குழந்தை தொழிலாளர். அப்போ சரியான விடை 3, 4, 2, 1 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ட்ராலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ட்ராலினா நகர்த்தும் வண்டி. அப்போ படப்பிடிப்புனா என்ன சொல்லலாம்? ஷூட்டிங். ஒரு பெருக்கினா மேக்னிஃபையர். எதிர்ச்சுருள் என்றால் நெகட்டிவ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பழைய புத்தகத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. டப்பிங், இதற்கு தமிழில் இருக்கக்கூடிய சரியான சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஒளிச்சேர்க்கைனா ஃபோட்டோ சிந்தசிஸ். ஒளி விலகல் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன். ஒளி சேர்க்கைனா டப்பிங். ஒளி மாற்றம்
என்றால் என்னது? டிரான்ஸ்லிட்ரேஷன். அவங்க கேட்டது டப்பிங் தான். அப்போ டப்பிங்க்கு ஒலிச்சேர்க்கை என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, குறள்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. மேற்கண்ட குறட்பாவில் ஆகுல என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல் என்ன? ஆகுல என்றால் ஆறாவாரம் என்று பொருள். ஆகுலனா ஆறாவாரம் என்று பொருள். ஓவர்லுக்னா என்ன? கவனிக்காதது என்று பொருள். ஓவர் பவர்னா அதிகப்படியான சக்தி என்று பொருள். ஓவி பேரஸ்னா கருமுட்டை என்று பொருள். அப்போ ஓவேஷன் என்றால்தான் ஆறாவாரம் என்று பொருள். சரியான விடை ஓவேஷன் என்பது சரியான விடை. அடுத்து பழமொழியை கொடுத்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசைர். இதற்கான சரியான தமிழ் சொல்லாடல் என்னன்னா, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா என்பது தான் சரி. டிட் ஆர் டேட், பழிக்கு பழி, செய் அல்லது செத்து மடி என்று சொல்லுவோம். ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபில் கிரேட் ஒர்க்ஸ், அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பது சரியான சொல்லாடல். இப்போ பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஆங்கிலத்தையே தமிழில் கொடுத்து அந்த தமிழில் கொடுக்கப்பட்ட ஆங்கிலத்துக்கு தமிழ் சொல்லாடலை பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டெலிகேட்னா என்ன வரும்? டெலிகேட் என்றால் பேராளர் என்று பொருள். இஸ் எ டெலிகேட் பர்சன் சொல்லுவோம், பேராளர். சாம்பியன் என்றால் வாகை சூடுதல். ப்ரொப்போசல் என்றால் கருத்துரு. புரோட்டோகால் என்றால் மரபு தகவு. இப்போ சரியான விடை 3, 4, 1, 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி மிக எளிமையான பொறுத்து சொல்லி கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. இன்டர்நெட்னா இணையம், சர்ச் என்ஜின்னா தேடுபொறி, இ ஜேர்னல் அப்படின்னா மின் இதழ், இ புக்குனா மின்னூல். இப்போ 3, 4, 1, 2 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, எளிமையான கேள்விதான். உருபன் என்றால் மார்ஃபேம் என்று வரும். உருபன் என்றால் மார்ஃபேம். ஒலியன் என்றால் ஃபோனேம். அகழாய்வு என்றால் எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் என்றால் எபிகிராஃபி. இப்போ சரியான விடை 4, 2, 1, 3 ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, தவறான விடை எது என்று தேர்ந்தெடுக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்குரிய தவறான விடை எது என்று தேர்ந்தெடுக்கணும். கார்ட்டூன் கருத்துப்படம் சரி. நெகட்டிவ் எதிர் சுருள் சரி. இன்ஸ்டிக்ட் இயற்கை அறிவு சரி. கிரீன் ரூம்ஸ்னா பாசறைன்னு வரணும், பச்சை அறைன்னு வரக்கூடாது. இப்போ இதுதான் தவறான விடை. அடுத்தது பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரிட்ஸ் என்றால் என்ன பொருள்? ரிட்ஸ் என்றால் சட்ட ஆவணங்கள் என்று பொருள். சக்சஷன் ஆக்ட்னா வாரிசுரிமை சட்டம் என்று பொருள். சப்ஸ்டான்டிவ் லா என்றால் உரிமை சட்டங்கள் என்று பொருள். எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம் என்று பொருள். இப்போ ஆப்ஷன் பாம்பே 4, 1, 2, 3 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கணும். படப்பிடிப்புனா ஷூட்டிங். படப்பிடிப்பு கருவி என்றால் என்ன பொருள்? ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்டு இல்லை கேமரான்னு சொல்லலாம். பார்வை நிலைப்பு என்றால் வியூ பாயிண்ட்டு. இப்போ ப்ரொஜெக்டர்னா படவீழ்ச்சி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்கள், டப்பிங்க்கும் டைரக்டருக்கும் சேர்த்து அவங்க சரியான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டப்பிங்னா ஒலி சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். படப்பிடிப்புனா என்ன சொல்லுவோம்? ஷூட்டிங். இயக்குனர்னா டைரக்டர். நகர்த்தும் வண்டினா என்ன சொல்லுவோம்? ட்ராலி. தயாரிப்பாளர்னா ப்ரொடியூசர். படப்பிடிப்பு கருவினா என்னது? கேமரா. தயாரிப்பாளர்னா ப்ரொடியூசர். இப்போ இந்த 3மே தப்பு. அப்போ டப்பிங் டைரக்டருக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்குறாங்க. சிற்றுண்டினா என்ன வரும்? டிஃபன்னு வரும். சிற்றுண்டினா டிஃபன். அப்போ சிற்றுண்டினா டிஃபன். ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா. அப்போ ஸ்நாக்ஸுக்கு சிற்றுணா என்பது தான் சரியான விடை. அடுத்தது இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்னன்னு பார்க்கணும். இந்திய சான்று சட்டம்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுன்னு நம்ம சொல்லலாம். இந்திய உரிமை சட்டம்னா இந்தியன் சிவில் ரைட்ஸ் ஆக்டுன்னு சொல்லலாம். இந்திய வாரிசுரிமை சட்டம்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா என்று நாம் குறிப்பிடுகிறோம். சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கான சரியான ஆங்கில சொல்லை காண்க. ஃபேக் நியூஸ்னா பொய் செய்தி. லே அவுட் என்றால் என்ன பொருள்னா செய்தித்தாளுடைய அமைவு தான் லே அவுட். புல்லட்டின் என்றால்
கால அறிவிப்பு வெளியீடு என்று குறிப்பிடலாம். அப்படி இல்லைன்னா குறிகை அறிக்கைத்தாள் என்று குறிப்பிடலாம். இப்போ க்ரீன் ப்ரூஃப்னா தான் திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு முன்பே நம்ம பார்த்தோம். அதே போல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? இயற்கை அறிவு தான் இன்ஸ்டிங்க்ட் என்று நாம் பார்த்தோம். அப்போ இயற்கை ஒழுங்குனா ஆர்டர் இன் நேச்சர், இயற்கை வனப்புனா நேச்சுரல் ஃபாரஸ்ட், இயற்கை கொடைனா நேச்சுரல் கிஃப்ட் என்று சொல்லலாம். அப்போ இயற்கை அறிவு தான் இன்ஸ்டிங்க்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 100வது கேள்வி, அதிகப்படியான மாணவர்கள் தவறு செய்த கேள்வி. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளிரூட்டும் பெட்டி என்று தான் கொடுத்துருக்கிறார்கள். குளிர்பதனம் தப்பு, குளிர் சாதனம் தப்பு, குளிர்காக்கும் தப்பு. இப்போ குளிரூட்டும் பெட்டி என்பது சரியான விடை. அடுத்தது 101வது கேள்வியை பாருங்க. மிக எளிமையான கேள்விதான். ஏஸ்தட்டிக் அப்படின்னா என்ன என்று பாருங்க. ஏஸ்தட்டிக் என்றால் இயற்கை வனப்பு என்பதை ஏஸ்தட்டிக்னு சொல்லலாம். ஆர்கியாலஜி என்றால் தொல்லியல் ஆய்வு, ஆர்கியாலஜினா தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் என்றால் பாசறை. எக்ஸ்ப்ளோரர் என்றால் கண்டுபிடிப்பாளர்கள் என்று சொல்லலாம். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா 2, 3, 1, 4 என்பது தான் சரியான விடை. அடுத்தது ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. சட்ட நுணுக்கங்கள் என்றால் என்ன வரும்? லீகல் நியூசன்ஸ்ன்னு வரும். சட்ட செயல்கள்னா ஆக்ட் ஆஃப் லா, சட்ட சிக்கல்கள்னா லீகல் இஷ்யூஸ். அப்போ இந்த மூணுமே வராது. சட்ட ஆவணங்கள் தான் ரிட்ஸ் என்று, சட்ட ஆவணங்கள் தான் ரிட்ஸ் என்ற சொல்லிற்கான சரியான பொருள். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் என்பதற்கான சரியான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கைபேசி என்றால் என்ன வரும்? மொபைல் ஃபோனுன்னு வரும். அப்போ இது தவறு. சிறிய தொலைபேசினா ஸ்மால் ஃபோனுன்னு கொடுக்கலாம். அழகான பேசினா பியூட்டிஃபுல் ஃபோனுன்னு வரும். ஸ்மார்ட்னாலே என்ன வரும்? ஸ்மார்ட் என்றாலே திறன் தான். அப்போ திறன் பேசி என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். ஜெராக்ஸ் என்றாலே ஒளி நகல் என்று பொருள். அப்போ ஒலி நகல் என்றால் சவுண்டு காப்பி. அசல் படம் என்றால் ஒரிஜினல் ஃபிலிம். மறுபடம்னா ரீப்ளே அல்லது ரீஇமேஜ் என்று குறிப்பிடலாம். இப்போ இது மூன்றுமே வராது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் என்று கேட்கிறார்கள். இன்கம் என்றால் வருமானம், டேக்ஸ் என்றால் வரி, ஆஃபீஸ் என்றால் அலுவலகம். இப்போ வருமான வரி அலுவலகம் என்பது சரியான விடை. இப்போ வருமான அலுவலகம்னா ரெவென்யூ ஆஃபீஸ் என்று சொல்லலாம். வருவாய் அலுவலகம் என்றாலும் ரெவென்யூ ஆஃபீஸ் தான். இப்போ ஆப்ஷன் பாம்பே தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இப்போ சரியான விடை வருமான வரி அலுவலகம். அடுத்தது வேர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுது. கடல் காற்று என்று எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும்? சீ பிரீஸ். இப்போ இது தப்பு. நிலக்காற்றுனா லேண்ட் பிரீஸ். பெருங்காற்றுனா டெம்பஸ்ட் ஆர் டைஃபோன்னு சொல்லலாம். இப்போ சுழல் காற்று தான் வேர்ல்விண்ட். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எளிமையான கேள்வி. ஸ்ட்ரோம் அப்படின்னா என்ன வரும்? ஸ்ட்ரோம் என்றால் புயல் என்று பொருள். ஸ்ட்ரோம்னா புயல். டொர்னேடோ என்றால் சூறாவளி. டொர்னேடோனா சூறாவளி. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. வேர்ல்விண்ட் என்றால் சுழல் காற்று. அப்போ சரியான விடை 2, 4, 1, 3 என்பது சரியான விடை. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தலைன்னு பார்க்கணும். பாருங்கள், ஜீன் என்றால் பக்க விளைவா? ஜீன் என்றால் பக்க விளைவா என்றால் ஜீன் என்றால் பக்க விளைவு கிடையாது, தப்பு. ஹெர்ப்ஸ் என்றால் மூலிகை, சரிதான். ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி, சரிதான். ஜீன் என்றால் பக்க விளைவானா? கிடையாது. மில்லட்ஸ் என்றால் திணை என்று வந்தால் சரி. ஆனால் இங்கே சிறுதானியம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 விடையில் நம்ம ஏதாவது ஒரு விடையை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏ அல்லது டிஏ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜீன் என்றால் பக்க விளைவு வராது. மில்லட் என்றால் என்ன வரலாம்? திணை என்று வரலாம். ஆனால் சிறுதானியம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏவும் டியும் சரியான விடை. அடுத்தது இதற்கு முன்பே பார்த்த கேள்விதான். ரேஷ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கணும். ரேஷ்னல்னாலே பகுத்தறிவு. எழுத்தறிவுனா லிட்ரஸி. பட்டறிவுனா நாலேஜ். மெய்யறிவுனா விஸ்டம் என்று குறிப்பிடுவோம். இப்போ சரியான விடை
ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு. அடுத்தது ஃபோக் ஆர்ட்ஸ்னால் என்ன வரும்? ஃபோக் என்றாலே நாட்டுப்புறம், ஆர்ட்ஸ்னால் கலைகள். அப்போ நாட்டுப்புற கலைகள். ஏன் நாட்டுப்புற கலைகளை சூஸ் பண்ணோன்னா இங்கே பன்மையில் இருக்குது, ஆர்ட்ஸ் என்று பன்மையில் இருக்குது. அப்போ கலைகளை தான் நம்ம சூஸ் பண்ணோம், அவசரத்தில் கலைன்னு சூஸ் பண்ணிட்டோன்னா அது தவறு. இப்போ கலைகள் என்பது சரி. அப்போ ஃபோக் சாங்கு தான் நாட்டுப்புற பாடல். அடுத்தது நாட்டுப்புற விழானா ஃபோக் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. மீதி மூணுமே வராது. அடுத்தது பொறுத்த சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. எளிமையாக தான் இருக்கும். ஃப்ளூட் மியூசிக் என்றால் யாழிசை. சேம்பர்னா என்ன வரும்? அறை. ரோட் என்றால் என்ன வரும்? ரோட் என்றால் மனப்பாடம் செய்தல். டிடாக்டிக் கம்பிலேஷன் என்றால் நீதி நூல் திரட்டு. அப்போ 2, 1, 4, 3 சரியான விடை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். பிரிண்டர் படியெடுப்பி. கரெக்டாக பாருங்கள். பிரிண்டர் படியெடுப்பி கிடையாது, ஜெராக்ஸ் தான் படியெடுப்பின்னு வரும். அப்போ பிரிண்டர்னா அச்சு இயந்திரம்னு வரணும். இங்கே படியெடுப்பிக்கு என்ன வரணும்? ஜெராக்ஸ்னு வரணும். இப்போ இது தவறு. ஹார்ட் டிஸ்க்னா மென்பொருள் வருமா? ஹார்ட் டிஸ்க்னா வன்பொருள், மென்பொருள்னா சாஃப்ட்வேர். அப்போ இதுவும் வராது. ஸ்க்ரீன்னா டைரெக்டாக ஸ்க்ரீன் என்று வராது, திரை என்று வர வேண்டும். இதுவும் தப்பு தான். இப்போ கீபோர்டு விசைப்பலகைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் சரியான இணை. ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்தது சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறியணும். ஆன்ஷியன்ட் என்றாலே பண்டைய என்று பொருள். பண்டைய கால வரலாறை எப்படி நம்ம ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ ஆன்ஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய கால இலக்கியம். அப்போ காப்பிய இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா மாடல் லிட்ரேச்சர். இப்போ சரியான விடை ஆப்ஷன் இ. அடுத்தது பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எளிமையான கேள்வி. ஹியூமனிட்டி என்றால் மனித நேயம். மெர்சி என்றால் கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் என்றால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி என்றால் சரக்குந்து. சரியான விடை 4, 3, 2, 1. மீண்டும் பொறுத்த சொல்லி கேட்டுக்கிறாங்க. எக்ஸ்கவேஷன் என்றால் என்ன சொல்லுவோம்? அகழாய்வு. எபிகிராஃபி என்றால் கல்வெட்டியல். ஹீரோ ஸ்டோன் என்றால் நடுகல். இன்ஸ்கிரிப்ஷன் என்றால் பொறிப்பு. இப்போ சரியான விடை 2, 3, 4, 1. அடுத்த கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். எது சரியான இணை என்று நாம் பார்க்க வேண்டும். லிட்ரஸினா கல்வி அறிவான கரெக்டு தான். இப்போ ஆப்ஷன் ஏவே ஓகே ஆயிடுச்சு. இருந்தாலும் மீதியை நம்ம பார்த்துக்கணும். கைடன்ஸ்னால் நீதி வராது, கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல். நீதினா ஜஸ்டிஸ்ன்னு வரும். இப்போ இது தப்பு. சைல்டு லேபர்னால் குழந்தை தொழிலாளர். தொழில் வரி என்றால் பிஸ்னஸ் டேக்ஸு என்று குறிப்பிடலாம், அல்லனா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் என்று குறிப்பிடலாம். டிசிப்ளின் என்றால் ஒழுக்கம். வழிகாட்டி என்றால் தான் கைடன்ஸ். அப்போ இந்த மூணுமே தவறாக இருக்கிறது. அப்போ சரியான விடை லிட்ரஸி கல்வியறிவு என்பது தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கணும். டிரான்ஸ்பிளான்டேஷன் என்றால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது சரியான விடை. அப்போ சிறுநீரக செயலிழப்புனா கிட்னி ஃபெயிலியர். இதய நோயினா ஹார்ட் டிசீஸ். மூட்டு வலினா ஆர்த்ரட்டிஸ் என்று குறிப்பிடலாம். இப்போ இது மூணுமே தப்பு. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த கேள்வி. கான்சோனன்ட்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. கான்சோனன்ட்னா நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். மெய்யெழுத்து. ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப். கலந்துரையாடல் என்றால் டிஸ்கஷன். தீபகற்பம் என்றால் என்ன வரும்? பெனிசுலா என்று வரும். அப்போ சரியான விடை என்ன வரும்? ஆப்ஷன் பாம்பே தான். அடுத்தது பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பால் பண்ணைனா என்ன வரும்? டைரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் என்றால் டேனிங். சாயமேற்றுதல்னா டையிங். தறி என்றால் லூம். இப்போ 2, 3, 4, 1 என்பது சரியான விடை. எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. 120வது கேள்வியை பாருங்கள். அக்ரானமி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். இப்போ நாட்டுப்புறவியல் என்றால் ஃபோக்லோர் என்று சொல்லுவோம். நாட்டுப்புறவியல் என்றால் ஃபோக்லோர். நெற்பயிர் என்றால் பேடின்னு சொல்லுவோம். வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர்னு சொல்லணும், அக்ரானமின்னு சொல்லக்கூடாது. இப்போ அக்ரானமினா உழவியல் தான். ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்தது கான்ஃபிடென்ஸுக்கான தமிழ் சொல்லை கேட்குறாங்க. அச்சம் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபியர்னு சொல்லுவோம். பயம் என்றாலும் ஃபியர் தான். பொய்மைனா சுடாலஜி என்று சொல்லுவோம். இந்த மூணுமே கண்டிப்பாக வராது. அப்போ கான்ஃபிடென்ஸ் தான் நம்பிக்கை. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. வாலண்டியர் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. வாலண்டியர் என்றால் தன்னார்வலரா தொண்டரா அப்படின்னு பார்த்தா வாலண்டியர்னா தன்னார்வலரும் சொல்லலாம், தொண்டர் என்றும் சொல்லலாம். ஆனால் சரியான விடை
தன்னார்வலர் தான். ஏன்னா ஆங்கிலத்தில் வாலண்டியர் என்பதற்கு தொண்டர் என்றும் வரும், ஆனால் புத்தகத்தில் தன்னார்வலர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் தன்னார்வலர் சரியான விடை. தொகுப்பாளர்னா பிரசன்டர், தலைவர்னா சேர்மன், தொண்டர் என்றால் வாலண்டியர் என்றும் குறிப்பிடலாம். ஆனால் சரியான விடை, மிகச்சரியான விடை தன்னார்வலர் தான். அடுத்தது பாருங்க, பொறுத்து சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. பள்ளத்தாக்கு என்றால் என்ன வரும்? வேலி. புதர் என்றால் என்ன வரும்? திக்கெட். புதர் என்றால் திக்கெட். சமவெளி என்றால் என்ன வரும்? பிளெயின். சமவெளி என்றால் பிளெயின். பழங்குடியர்னா ட்ரைப்ஸ். இப்போ சரியான விடை 3, 4, 1, 2 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. இப்போ சரியான விடை 3, 4, 1, 2. அடுத்தது ஏஜென்சி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். ஏஜென்சினா என்ன வரும்? முகவர் வருமா? வராது. ஏஜென்ட்டு தான் முகவர். தானியங்கினா ஆட்டோமேட்டிக். போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம். அப்போ முகவாண்மை என்பது தான் ஏஜென்சி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு என்ன வரும் பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்க்கு என்ன வரும் என்று குறிப்பிடுங்க. ஆன்லைன் என்றாலே இணையதளம். அப்போ இணையதள வணிகம் தான் சரியான விடை. அப்போ எலக்ட்ரானிக் காமர்ஸ் என்றால் தான் மின்னணு வணிகம். அப்போ இது தப்பு. மின்னணு மயம்னா டிஜிட்டைசேஷன், இல்லைனா எலக்ட்ரானிக் காமர்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ இணையம்னா இன்டர்நெட். அப்போ இணையதள வணிகம்னா ஆன்லைன் ஷாப்பிங் என்பது சரியான விடை. சிவிலைசேஷன் என்பதற்கு தமிழ் என்னன்னு கேட்குறாங்க. வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். பயிரிடுதல் என்றால் என்ன சொல்லுவோம்? கல்டிவேஷன்னு சொல்லுவோம். உழவியல்னா அக்ரானமின்னு சொல்லுவோம். இப்போ நாகரிகம்னா தான் சிவிலைசேஷன். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. சப்மெரைன் இதற்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். கப்பல்னா ஷிப்பு. இப்போ தப்பு. கலங்கரை விளக்கம் என்றால் லைட் ஹவுஸ். இதுவும் வராது. துறைமுகம் என்றால் என்ன வரும்? போர்ட் என்று குறிப்பிடுவோம். அப்போ இதுவும் வராது. அப்போ நீர்மூழ்கி கப்பல் தான் சப்மெரைன். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட்டர்னா என்ன வரும்? கணினி. மின்னணுனா எலக்ட்ரானிக். மின்னஞ்சல்னா இமெயில். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடிய சியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க, இது கிடையாது. ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்தது பொறுத்த சொல்லி கேட்குறாங்க. எளிமையான கேள்வி. வாலண்டியர் என்றால் தன்னார்வலர். சோஷியல் ரிஃபார்மர் என்றால் சமூக சீர்திருத்தவாதி. ஆண்டர்பனர் என்றால் தொழில் முனைவோர். ஃபாரினர் என்றால் வெளிநாட்டவர். 3, 1, 4, 2 சரியான விடை. மீண்டும் பொறுத்த சொல்லி கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. சரியான விடை என்னன்னு பாருங்க. பயணப்படகுகள் என்றால் ஃபெர்ரிஸ். கடற்பயணம் என்றால் வாயேஜ் என்று குறிப்பிடுவோம். ஐஎன்எம்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் நம்ம படிச்சிருப்போம். வாயேஜ் என்றால் கடற்பயணம் மேற்கொண்டு வந்தனர்னு. கலப்படம் என்றால் அடல்ட்ரேஷன். பண்டம் என்றால் கமாடிட்டி. அப்போ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது சைபர் பேஸ் என்பதற்கான தமிழ் சொல்லாடலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சைபர் என்னவுடனே நீங்கள் பூஜ்யம்னு போட்டுற போகிறீங்க, இது கிடையாது. இணையவெளி என்பது தான் சரியான விடை. சமவெளினா பிளெயின் என்று வரும். சமவெளினா பிளெயின். வையக விரிவு வலை வழங்கினா சர்வர் என்று குறிப்பிடலாம், இல்லை வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் என்றும் குறிப்பிடலாம். அப்போ சரியான விடை இணையவெளி என்பது சரியான விடை. அடுத்து சாஃப்ட்வேருக்கான தமிழ் சொல்லாடலை கேட்குறாங்க. சாஃப்ட்வேர்னா மென்பொருள். இணையவெளினா இப்போ தான் சொன்னேன். இணையவெளினா என்ன சொல்லுவோம்? சைபர் பேஸ் அல்லது இன்டர்நெட். வலைதளம்னா வெப்சைட். சாஃப்ட்வேர்னா மென்னீர். இப்போ மென்பொருள்னா சாஃப்ட்வேர். அடுத்தது டெம்பஸ்ட்னா என்ன? டெம்பஸ்ட் ஆல்ரெடியே பார்த்தோம். டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. இப்போ நிலக்காற்றுனா லேண்ட் ப்ரீஸ். கடல் காற்றுனா சீ ப்ரீஸ். சுழல் காற்றுனா வேர்ல் விண்ட். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. ஆல்ரெடியே பொறுத்து சொல்லி கேட்டிருந்தாங்க, இப்போ சரியான இணையை கேட்டிருக்கிறாங்க. சரியான விடையை பாருங்கள். புதர் என்றால் டிக்கெட். இப்போ இதுதான் சரியான விடை. பள்ளத்தாக்குனா என்ன வரும்? வேலின்னு வரும். பள்ளத்தாக்குனா வேலி. ரிட்ஜ்னா மலை முகடு. ரிட்ஜ்னா என்ன வரும்? மலை முகடு. சமவெளினா பிளெயின். லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம். ட்ரைபுனா பழங்குடியினர். அப்போ புதர்னா தான் டிக்கெட்டு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. பள்ளத்தாக்குனா என்ன வரும்? வேலி. மலை முகடுனா ரிட்ஜு. சமவெளினா பிளெயின்ஸு. லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி. ட்ரைபுனா பழங்குடி. அடுத்தது 135வது கேள்வி. கான்டினென்ட் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். கான்டினென்ட் என்றால் கண்டம். சப்கான்டினென்ட் என்றால் துணை கண்டம். இப்போ கான்டினென்ட்டுக்கு கண்டம். இப்போ வலசைனா என்னது? மைக்ரேஷன். வானிலைனா வெதர். புகலிடம்னா சாங்சுட்டரி என்று சொல்லலாம். அடுத்தது கான்வர்சேஷன் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கான்வர்சேஷன்னா உரையாடல் என்பது தான் சரியான விடை. இப்போ கலந்துரையாடல்னா டிஸ்கஷன். சொற்பொழிவுனா டிஸ்கஸ். சொற்பொழிவுனா டிஸ்கஸ்
என்று நம்ம சொல்லுவோம். பட்டிமன்றம்னா டிபேட், மூணுமே டீல வருது பாருங்கள். இப்போ கான்வர்சேஷன்னா உரையாடல், கலந்துரையாடல்னா டிஸ்கஷன், சொற்பொழிவுனா டிஸ்கோர்ஸ், அடுத்தது பட்டிமன்றம்னா டிபேட். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வில். அடுத்தது ஆர்த்தோகிராஃபினா என்ன? இப்போ சொல்லிலக்கணம்னா எட்டிமாலஜின்னு வரும். சொல்லிலக்கணம்னா எட்டிமாலஜி. இப்போ எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. பொருள் இலக்கணம்னா கிராமர் என்று சொல்லலாம். யாப்பிலக்கணம்னா ப்ரொசோடி என்று சொல்லலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு 1623 கலைச்சொற்களில் குறிப்பிட்டிருந்தேன். இப்போ எழுத்திலக்கணம் என்றால் ஆர்த்தோகிராஃபி. மைக்ரேஷன்னா இப்போ தான் சொன்னேன். மைக்ரேஷன் என்றால் வலசை, வானிலை என்றால் வெதர், அதற்கடுத்தது நகர்தல்னா மூவிங், புகலிடம்னா சாங்சுட்டரி அல்லது ரெஃப்யூகி என்று சொல்லலாம். இப்போ சரியான விடை வலசை. டெரிட்டரினா என்ன சொல்லுவோம்? டெரிட்டரி என்றால் நிலப்பகுதி. அப்போ நீர்ப்பகுதினா வாட்டர் ஷெட்டு, கண்டப்பகுதினா காண்டினென்ட்டு, பனிப்பிரதேசம்னா ஸ்னோயி ரீஜியன் என்று சொல்லலாம். நிலப்பகுதி என்றால் டெரிட்டரி. அடல்ட்ரேஷன், இப்போ தான் சொன்ன அடல்ட்ரேஷன்னா கலப்படம். இப்போ சரியான விடை கலப்படம். கடற்பயணம்னா வாயேஜ், பயணப்படகுனா ஃபெர்ரிஸ், தொழில் முனைவோர்னா ஆண்டர்பனர். இப்போ கலப்படம் என்றால் அடல்ட்ரேஷன். அடுத்தது செக் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. செக்குனா காசோலை என்பது தான் சரி. வரைவோலைனா டிமாண்ட் டிராஃப்ட், கேட்பு வரைவோலை என்றால் டிமாண்டு டிராஃப்ட். பணித்தாள் என்றால் ஒர்க் ஷீட், பணித்தாள்னா ஒர்க் ஷீட். பற்று அட்டைனா டெபிட் கார்டு. இப்போ சரியான விடை எதுனா காசோலை என்பது தான் சரியான விடை. அடுத்தது எபிகிராஃப் என்ற சொல்லுக்கான தமிழ்ச்சொல் பாருங்கள். சித்திரை எழுத்து என்றால் பிக்டோகிராஃப், கண்டிப்பாக அப்போ இது வராது. செப்பேடு என்றால் காப்பர் பிளேட் கிராண்ட்னு வரும், இப்போ இதுவும் வராது. ஒப்பெழுத்துனா ஹோமோகிராஃப். இப்போ சரியான விடை எபிகிராஃப் என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். வவ்வல்னா என்ன? உயிரெழுத்து. கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. இப்போ சரியான விடை 3, 4, 2, 1 என்பது சரியான விடை. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ்ச்சொல் தருக என்று கேட்டிருக்கிறாங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம்னு வரும். நீங்கள் விண்வெளி நுட்பம்னு போட்டிருப்பாருங்க, தப்பு. உயிரி தொழில்நுட்பம்னா பயோ டெக்னாலஜி. மீனுண் தொழில்நுட்பம் என்றால் நானோ டெக்னாலஜி. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எளிமையான கேள்விதான். கிராப்னா என்னது? செதுக்கி. ஃபோல்டர்னா என்னது? உரை. கர்சர் அப்படின்னா என்னது? சுட்டி. ப்ரௌசர்னா உலாவி. அப்போ 3, 1, 4, 2 என்பது தான் சரியான விடை. கிராப்னா செதுக்கி, ஃபோல்டர்னா உரை, கர்சர்னா சுட்டி, ப்ரௌசர்னா உலாவி. அப்போ 3, 1, 4, 2 சரியான விடை. அடுத்த கேள்வி. ப்ரௌசர் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. ப்ரௌசர்னா என்ன சொன்னேன்? இப்போது ப்ரௌசர் என்றால் உலவி. சுட்டினா என்ன சொன்னேன்? கர்சர். செதுக்கினா கிராப். கணினினா கம்ப்யூட்டர். கல்ச்சுரல் வேல்யூஸ், தமிழ் சொல்லாடலை தேர்ந்தெடுக்க வேண்டும், தமிழ் கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். கல்ச்சர்னாலே பண்பாடு. அப்போ கண்டிப்பாக சி இல்லைனா டி இருக்கணும். எல்லைனா பவுண்டரிஸ், அப்போ கண்டிப்பாக இது வராது. இப்போ கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் தான். இப்போ கலை விழானா என்ன வரும்? கலை விழானா ஆர்ட் ஃபெஸ்டிவல். கலாச்சார பெருமைனா கல்ச்சுரல் ப்ரைட் என்பது கலாச்சார பெருமை. இப்போ இது ரெண்டுமே வராது. பண்பாட்டு விழுமியங்கள் என்பது தான் சரியான விடை. அடுத்தது இரிகேஷன் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். இரிகேஷன்னா பாசனம் என்று பொருள். இப்போ வயல்னா என்ன வரும்? வயல்னா ஃபீல்டு அல்லது பேடி ஃபீல்டு என்று சொல்லலாம். காப்புரிமைனா பேட்டன்ட் அல்லது காப்பிரைட். நிலப்பகுதினா லேண்டு. இப்போ பாசனம் என்பது தான் சரியான விடை. அடுத்து 149. பியூபர்ட்டி என்றால் என்ன? பியூபர்ட்டி என்றால் பொம்மலாட்டம் என்று பொருள். பியூபர்ட்டி என்றால் பொம்மலாட்டம் என்று பொருள். இந்த கேள்வியை கண்டிப்பாக பல முறை நாம் எதிர்பார்க்கலாம், வரக்கூடிய தேர்வுலையும் நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சேட்டிலைட்னா என்ன வரும்? செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு. அப்போ 2, 4, 1, 3 என்பது சரியான விடை. கிட்டத்தட்ட 150 முடித்திருக்கிறோம். அடுத்தது 151வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும், சரியான இணையை கண்டுபிடிக்கணும். ஏஸ்தட்டிக்ஸ் என்றால் என்ன வரும்? ஏஸ்தட்டிக்ஸ்னால் முருகியல்னு சொல்லலாம், இல்லை அழகியல்னு கூட சொல்லலாம். ஆர்டிஃபேக்ட்ஸ் என்றால் என்ன வரும்? ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் கலைப்பொருட்கள்
என்று வரும். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுமே கிடையாது. ஏஸ்தட்டிக்ஸும் கிடையாது, ஆர்டிஃபெக்ட்ஸும் கிடையாது, தவறாக இருக்குது. டெர்மினாலஜினா என்ன வரும்? டெர்மினாலஜினா தான் கலைச்சொல் வரும். இப்போ இந்த மூணுமே தவறாயிடுச்சு. இப்போ மித் என்றால் தொன்மம் என்பது தான் சரியான விடை. அடுத்தது மீண்டும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இணைய பார்க்கணும். தீசிஸ்னால் என்ன வரும்? ஆய்வு கட்டுரை வரும். ஆய்வறிக்கைன்னு கொடுத்துருக்குறாங்க, தப்பு. இன்டெலெக்சுவல் என்றால் அறிவாளிகளா என்றால் பகுத்தறிவாளர்கள் என்று வரணும். அப்போ இதுவும் தப்பு தான். சேம்பர் என்றால் அறை, கரெக்டு. எம்பளம் என்றால் சின்னம்னு வரணும், அரசு பதிப்புன்னு இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. சரியான விடை ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், சரியான இணையை கண்டுபிடிக்கணும். மீண்டும் ஆங்கில சொல்லுக்கு நேராக இருக்கக்கூடிய தமிழ்ச்சொல் சரியானதான்னு பார்க்கணும். ஸ்டோம்னா கடல் காற்றா? கிடையாது. கடற்காற்றுனா சீ ப்ரீஸ்ன்னு வரணும். டெம்பஸ்ட்னா பெருங்காற்றுன்னு வரணும். இப்போ இது ரெண்டுமே தப்பு. ஸ்டோம்னா புயல் வரும், டெம்பஸ்ட்னா பெருங்காற்று வரும், டொர்னேடோனா என்ன வரும்? சூறாவளி வரும். அப்போ இதுதான் சரி. சீ ப்ரீஸ்னா கடல் காற்று வரும். அப்படி பார்த்தா ஏவும் பியும் டியும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, தவறாக போயிடுச்சு. சி தான் சரியான விடை. அடுத்தது கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இதற்கான தமிழ் பழமொழி என்னென்னா, அழுதபிள்ளை பால் குடிக்கும். அழுதபிள்ளை பால் குடிக்கும் என்பது தான் சரியான விடை. ஏன்னா பசி இருக்கக்கூடிய அனைவருமே பால் குடிக்க மாட்டார்கள். பசி இருக்கக்கூடிய குழந்தைகளிலே யார் அழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பால் கிடைக்கும். நமக்கு உரிமைகள் எங்கு வேண்டுமானாலும் மறுக்கப்படலாம். அந்த உரிமை மறுக்கப்படுகிறது என்றால், நாம் பெற வேண்டும் என்றால் உரிமையை கோரினால்தான் உரிமை கிடைக்குமே தவிர வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் உரிமை கிடைக்காது. அது போன்ற ஒரு பழமொழி தான் இது, அழுதபிள்ளை பால் குடிக்கும். ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். வெல்த்னா என்ன வரும்? வெல்த் என்றால் செல்வம் வரும். ஆனால் கடமைன்னு கொடுத்துருக்குறாங்க, இது தப்பு. கடமைனா டியூட்டின்னு வரும். இப்போ கர்டசினா நற்பண்பு, இதுதான் சரி. பாவர்ட்டினா வறுமை, பொது உடைமைனா கம்யூனிசம், ஆம்பிஷன்னா குறிக்கோள், அயலவர்னா ஃபாரினர். இப்போ இது எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ கர்டசி நற்பண்பு என்பது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், அதே போல் ஒரு கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியான இணையை கண்டுபிடிக்கணும். ஹீரோ ஸ்டோன்னா என்ன வரும்? நடுகள் வரும். ஆனால் புடைப்பியல்னு கொடுத்துருக்குறாங்க, இது தப்பு. எப்பிகிராஃபினா கல்வெட்டியல்னு வரும். ஆனால் பண்பாட்டியல்னு கொடுத்துருக்காங்க. பண்பாட்டியல்னா கல்ச்சர் தான். இப்போ இதுவும் தப்பு. இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன வரும்? கல்வெட்டு. அப்போ இதுவும் சரி. எக்ஸ்கவேஷன்னா அகழாய்வு, இதுவும் சரி. அப்போ சி அல்லது டி ரெண்டுத்தில் எது போட்டாலும் சரியான விடை தான். ஜங்கிள் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான கலைச்சொல்லை கேட்குறாங்க. சமவெளினா பிளெயின், சோலைனா என்னது? ஓசிஸ் என்று சொல்லுவோம். சோலைனா ஓசிஸ், காடுனா தான் ஜங்கிள், மலைனா மவுண்டெயின். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. 158வது கேள்வி பாருங்க, ரோபோட் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பாருங்க. ரோபோட் என்றால் இயந்திர மனிதன் தான் சரியான விடை. கணினி மனிதன் வராது, தானியங்கி வராது, தனியாக செய்தல் வராது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. ரைம் என்ற சொல்லுக்கான தமிழ்ச்சொல் என்ன? ரைம் என்றால் இயைபு தொடை என்று பொருள். மோனை வராது, எதுகை வராது, செந்தொடை வராது. இப்போ சரியான விடை இயைபு தொடை என்பது சரியான விடை. ஆனால் நம்முடைய ஹையர் செகண்டரி புத்தகத்தில் ஒரு இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எதுகைன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் லோவர் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் 2 இடத்துல இயைபு தொடைன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சரியான விடை எதுனா இயைபு தொடை தான். இப்போ ரைம் என்றால் இயைபு தொடை என்பது சரியான விடை. அடுத்தது டெம்பஸ்ட்னா என்ன? ஆல்ரெடியே பார்த்தோம். டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, நிலக்காற்றுனா லேண்ட் ப்ரீஸ், கடல் காற்றுனா சீ ப்ரீஸ், சுழல் காற்றுனா வேர்ல்விண்ட். காலிங் பெல் தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். காலிங் பெல்னா அழைப்பு மணி என்று பொருள். ஒலித்தலும் வராது, அழைத்தலும் வராது, மணி அடித்தலும் வராது. மணி அடித்தல்னா பெல் ரிங்கிங்னு பொருள், ஒலித்தல்னா ரிங்கிங்னு பொருள், அழைத்தல்னா காலிங்னு பொருள். அவங்க கேட்டது காலிங் பெல். காலிங் பெல் என்றால் அழைப்பு மணி என்று பொருள். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். டாக்குமெண்ட்னா ஆவணம். இப்போ இது கரெக்டு. பேட்டன்ட்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்புரிமைன்னு வரும். பேட்டன்ட்னா காப்புரிமை, ஆனால் பாசனம்னு கொடுத்துருக்குறாங்க. பாசனத்துக்கு இரிகேஷனும். அப்போ இது தப்பு. கில்ட்டுனா வணிக குழு, ஆனால் தூதரகம்னு கொடுத்துருக்குறாங்க, இதுவும் தப்பு. கன்சலேட் அப்படின்னா தூதரகம்னு வரும், ஆனால் வணிக குழுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மூணுமே மாற்றி மாற்றி தவறாக கொடுத்துருப்பதால் ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியான இணையை கண்டுபிடிக்கணும். ஹோமோகிராஃப்னா என்ன வரும்? ஒப்பெழுத்து, ஆனால் மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. மெய்யெழுத்துக்கு என்ன வரும்? கான்சோனன்ட். அப்போ இது ரெண்டுமே தப்பு. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி, இதுதான் சரி. டிஸ்கஷன்னா உரையாடல் அல்ல, கலந்துரையாடல். இப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி சரியான விடை. யூனிஃபார்ம்னா என்ன வரும்?
யூனிஃபார்ம்னா சீருடை வருமா, இல்லை ஆயத்த ஆடை வருமா, வண்ண ஆடை வருமா? யூனிஃபார்ம் என்றால் சீருடை தான். ரெடிமேட் என்றால் ஆயத்த ஆடை. கலர் ட்ரெஸ்னா வண்ண ஆடை. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்தது பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியானதை பொருத்தணும். இமெயில்னா மின் இதழா? கிடையாது. இமெயில்னா மின் அஞ்சல். அப்போ இது தப்பு. மின் இதழ்னா இ மேகசின், அப்படின்னா சியும் தப்பு. இ புக்குனா மின் நூல், இது கரெக்டு. இ லைப்ரரினா மின் அஞ்சலானா? கிடையாது. மின் நூலகம். இப்போ மூன்றுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, ஏவும் சியும் டியும். இப்போ ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மெஷின்களை கண்டுபிடித்தனர். மெஷின்னா என்ன பொருள்? இயந்திரம் என்று பொருள். இப்போ இயற்கைனா நேச்சர், ஆபரணம்னா ஆர்னமெண்ட், குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ். அடுத்தது லேண்டு பிரீஸுக்கு கேட்குறாங்க. லேண்டு பிரீஸ்னால் என்னது? கடல் காற்றா? கிடையாது. லேண்டு பிரீஸ்னா என்னது? நிலக்காற்று. கடல் காற்றுனா சீ பிரீஸ், சுழல் காற்றுனா வேர்ல் விண்டு, பெருங்காற்றுனா டெம்பஸ்ட். அப்போ சரியான விடை லேண்டுனாலே நிலம். ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல்ல கேட்குறாங்க. டெர்மினாலஜினா கலைச்சொல் என்று பொருள். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி, மீனூன் தொழில்நுட்பம்னா நேனோ டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியானதை குறிப்பிடணும். வௌவல்னா மெய்யெழுத்தா? கிடையாது. வௌவல்னா உயிரெழுத்து வரும், அப்போ தப்பு. மெய்யெழுத்துனா கான்சோனன்ட் வரும், இப்போ இதுவும் தப்பு. கலாட்டல் ஸ்டாப்பு தான் ஆயுத எழுத்து, கண்டிப்பாக இது தப்பு. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, இது சரி. டிஸ்கஷன்னா என்ன வரும்? டிஸ்கஷன் என்றால் கலந்துரையாடல், கான்வர்சேஷன்னா தான் உரையாடல், அப்போ இதுவும் தவறு. ஆப்ஷன் சி சரி. பொருந்தாத இணையை அடுத்தது கேட்டிருக்கிறாங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கணும். ஸ்டோம்னா புயல், கரெக்ட். டெம்பஸ்ட்னா சுழல் காற்றா? கிடையாது. பெருங்காற்று வரணும், இப்போ இதுதான் தப்பு. டொர்னேடோ என்றால் சூறாவளி, கரெக்டு. சீப்ரீஸ்னா கடற்காற்று, கரெக்ட். இப்போ ஆப்ஷன் பாம்பே தான் பொருந்தலை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்தது பாருங்கள், யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான். இதை தமிழ்படுத்தணும். யூனிஃபார்ம்னாலே சீருடை. சீருடைன்னு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பாம்பேல தான் இருக்குது. இப்போ இதுதான் சரியான விடை. ஸ்கூல் என்றால் பள்ளி, செக் பண்ணியாச்சு. இப்போ சீருடை அணிந்து பள்ளிக்கு சென்றான் என்பது சரியான விடை. ஆன்சர் இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர்னா என்ன வரும் பாருங்க. ஆன்சர் என்றால் விடையா, நேர்விடையா, சரியான விடையா, மிகச்சரியான விடையா? யோசிச்சு பதிலடிங்க. ஆன்சர் என்றால் விடை தான். மிகச்சரியான விடைக்கு என்ன வரணும்? அப்போ பர்ஃபெக்ட் ஆன்சர்னா தான் மிகச்சரியான விடை. ஸ்ட்ரெயிட் ஆன்சர்னா நேர்விடை, கரெக்ட் ஆன்சர்னா சரியான விடை. அவங்க கேட்டிருக்கிறது ஆன்சர். ஆன்சர் என்றால் விடைன்னு மட்டும்தான் குறிப்பிடணும். அப்போ மிகச்சரியான விடைனா பர்ஃபெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரெயிட் ஆன்சர்னா நேர்விடை, கரெக்ட் ஆன்சர்னா தான் சரியான விடை. அப்போ கொஸ்டினை கரெக்டாக பார்த்து அடிக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கிராமம் ஊரா என்றால் ஆமாம், சரிதான். இது இரண்டுமே தமிழ் சொல். ஹாஸ்பிட்டல் மருந்தகமானா இரண்டுமே வெவ்வேறு சொல், வெவ்வேறு பொருளை தருது. நிபுணர் ஓவியர் இரண்டுமே வேற வேற, தவறு. குசினி சமையலறை வேறு மொழி சொற்கள், ஆனால் சரி. அப்போ ஆன்சர் ஒன்று ஏவா இருக்கலாம், இல்லை சியா இருக்கலாம். நமக்கு டிஎன்பிசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ தான் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. குசினி என்றாலும் வடமொழியில் சமையலறை என்றுதான் பொருள். அடுத்தது பாருங்கள், இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்மார்ட் கார்டுனா என்ன? ஸ்மார்ட் கார்டு என்றால், ஸ்மார்ட் என்றாலே திறன், அப்போ திறன் அட்டை என்பது தான் சரியான விடை. குடும்ப அட்டைனா ரேஷன் கார்டு, ஆதார் அட்டைனா ஆதார் கார்டு. விவாகம் என்ற சொல்லுக்கான தமிழ்ச்சொல். விவாகம்னா என்னது? திருமணம். விவாகம் என்றால் திருமணம். இப்போ விழானா நம்ம என்ன சொல்லுவோம்? செரிமோனின்னு சொல்லுவோம். பண்டிகைனா ஃபெஸ்டிவல் சொல்லுவோம். காது குத்துனா இயர் பியர்சிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அடுத்தது சர்க்கார் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். சர்க்கார் என்றால் என்ன? சர்க்கார்னா அரசாங்கம். இப்போ ஜனநாயகம்னா டெமோக்ரஸி. அரசவை என்றால் ராயல் கோர்ட் என்று குறிப்பிடலாம். ஆஸ்பத்திரினா ஹாஸ்பிட்டல். இப்போ சரியான விடை சர்க்கார்னா அரசாங்கம் தான். லைட் ஹவுஸ்னால் என்னது? கலங்கரை விளக்கம். லைட் ஹவுஸ் என்றால் கலங்கரை விளக்கம். படகு வீடுனா போட் ஹவுஸ், மர வீடுனா வுடன் ஹவுஸ், கப்பல் விளக்குனா ஷிப் லைட். இப்போ இது மூணுமே வராது, ஏதான் சரியான விடை. அடுத்தது சரியான இணையை தெரிவு செய்க. உத்தரவுனா பணியா என்றால், உத்தரவு என்றால் பணி கிடையாது, தப்பு. கஜானானா கருவூலம்னு வரணும், இப்போ இதுவும் தப்பு. பாக்கினா இழப்புனா கிடையாது, மீதி. இப்போ இது மூன்றுமே தவறு. அலங்காரம்னா ஒப்பனை, இதுதான் சரியான விடை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல அடுத்து கண்டுபிடிக்கணும். அலர்ஜினா என்ன? அலர்ஜி என்றால் ஒவ்வாமை என்று பொருள்.
அப்போ உண்ணாமைனா என்னது? அனோரெசியா. ஒவ்வாமைனா அலர்ஜி, உண்ணாமைனா அனோரெசியா என்று குறிப்பிடலாம். இப்போ படை சொறினா ரேஷஸ், சிரங்குனா எக்ஸிமா என்று சொல்லுவோம். சிரங்குனா எக்ஸிமா அல்லது ஸ்கேபீஸ் என்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கேபீஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒவ்வாமை தான் அலர்ஜி. அடுத்த கேள்வி, வாடகைக்கு தமிழ் சொல் என்ன? வாடகை என்றால் குடியிருப்பதற்கான கூலி. இப்போ வருமானம் என்றால் இன்கம். செலவு என்றால் என்ன சொல்லுவோம்? செலவு என்ன? எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கண்டிப்பாக இந்த மூன்றுமே வராது. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. லூட் மியூசிக் என்றால் என்ன? லூட் மியூசிக் என்றால் யாழிசை. டியூபுலர் மியூசிக்னா தான் குழல் இசை என்று சொல்லுவோம். அடுத்தது காஸ்மிக் கதிர்கள் என்பது என்ன? காஸ்மிக் கதிர்கள்னா விண்வெளி கதிர்களுக்கு தான் காஸ்மிக் கதிர்கள் என்று தமிழ்ச்சொல்லாடல் பயன்படுத்துகிறோம். இப்போ காஸ்மிக் கதிர்கள் என்பதற்கான தமிழ்ச்சொல் விண்வெளி கதிர்கள் என்பது தான் சரியான விடை. புறஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், அகச்சிவப்புனா இன்ஃப்ரா ரெட் ரேஸ், சூரிய கதிர்கள்னா சன்ரேஸ் என்று குறிப்பிடலாம். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். கில்ட்னா வணிக குழு, பேட்டன்ட்னா காப்புரிமை, கன்சலேட் என்றால் தூதரகம், டெரிட்டரினா நிலப்பகுதி. சரியான விடை 4, 3, 2, 1. ஃபிலாசபர் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன? ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். அப்போ பத்திரிகையாளர்னா ஜேர்னலிஸ்ட், எழுத்தாளர்னா ரைட்டர், நெறியாளர்னா மாரலிஸ்ட். சரியான விடை ஃபிலாசபர் என்றால் மெய்யியலாளர். கான்வர்சேஷன்னா தமிழ்ச்சொல் என்ன வரும்? முன்பே சொன்ன கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா தான் கலந்துரையாடல், பேசுதல்னா ஸ்பீக்கிங், கூடி பேசுதல் என்றால் கேதரிங் என்று சொல்லுவோம். இப்போ சரியான விடை அவங்க கேட்டது கான்வர்சேஷன் தான். இப்போ கான்வர்சேஷனுக்கு உரையாடல். அடுத்தது எம்பளம்னா என்ன? எம்பளம் என்றால் சின்னம் என்பது சரியான விடை. இப்போ அடையாளம்னா ஐடென்டிட்டி, குறியீடுனா கோடுன்னு சொல்லலாம், வரைபடம்னா கிராஃப், அப்படி இல்லைனா மேப். ரெண்டுத்தில் எது வேணால் சொல்லலாம். அவங்க கேட்டது எம்பளம். எம்பளம்னா சின்னம். அடுத்தது பிளாக் போர்டு. பிளாக் போர்டுனா தெரியும், கரும்பலகை. ஒயிட் போர்டுனா வெண்பலகை. இதே உங்களுக்கு பலகைனா போர்டு, அவ்வளோதான். சரியான விடை அவங்க கேட்டது பிளாக் போர்டுக்கு தான். இப்போ கரும்பலகை சரியான விடை. அடுத்தது இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின். கோல்டு பிஸ்கெட்னா தங்கக்கட்டி, சரி. ஈக்குவல் என்றால் சமமாக. யூஸ் என்றால் பயன்படுத்துதல். இப்போ ரிப்பீட் என்றால் மீண்டும் செய் என்று பொருள், ஆனால் மிகுதியாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் தவறான இணை. அடுத்தது எக்ஸ்பிரிமெண்ட் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? பரிசோதனை என்பது தான் சரியான விடை. அப்போ செய்முறைனா ப்ராக்டிக்கல், சோதனைனா டெஸ்ட்டு, உற்றுநோக்கல்னா அப்சர்வேஷன். அப்படி பார்த்தா எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன பொருள்? பரிசோதனை என்றுதான் பொருள். சரியான விடை சி. அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை பொறுத்துகன்னு கொடுத்துருக்குறாங்க. கேபினட் என்றால் அமைச்சரவை, கல்ச்சரல் என்றால் பண்பாடு, ஹியூமனிசம் என்றால் மனிதநேயம், பவுண்டரிஸ் என்றால் எல்லை. இப்போ 4, 3, 2, 1 சரியான விடை. அடுத்தது பாருங்கள், வெயிட். வெயிட் என்றால் இந்த வெயிட் கிடையாது, அவங்க கேட்டிருக்கிற வெயிட் WEIGHT, இந்த வெயிட் கேட்குறாங்க. இப்போ வெயிட் என்றால் என்ன பொருள் வரும்? நிறையா கிடையாது. நிறை என்றால் மாஸ், பருமன்னா வால்யூம். தராசு என்றால் ஆங்கிலத்தில் என்ன வரும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். தராசு என்றால் பேலன்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எடைனா தான் வெயிட். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. பேங்க்குக்கு தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. பேங்க்குனா வங்கி. இப்போ வணிக வளாகம்னா ஷாப்பிங் மால், இணையதள வணிகம்னா இன்டர்நெட் பிஸ்னஸ் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் என்று குறிப்பிடலாம். பெட்டகம்னா வால்ட் அல்லது லாக்கர். இது எல்லாமே வங்கித்துறையோடு தொடர்புடைய கலைச்சொற்கள். அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏஸ்தட்டிக்ஸ் என்றால் அழகியல், ஆர்டிஃபேக்ட்ஸ் என்றால் கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி கலைச்சொல், மித் தொன்மம். சரியான விடை 4, 3, 2, 1. அடுத்தது கரன்சி நோட். கரன்சி நோட் என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கரன்சி நோட்டுனா பணத்தாள் என்பது தான் சரியான விடை. இப்போ கடன் அட்டைனா என்ன? கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, காசோலைனா செக்கு, வங்கினா பேங்க்கு. அப்போ இது மூணுமே வராது. ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. பாருங்கள், முதல் சொல்ல பாருங்கள், சென்னையில் இந்த ஆண்டுன்னு வரணும். இப்போ இவ்வருடம் கொடுத்துருக்குறாங்க, இது தப்பு. லக்ஷ்மி வரக்கூடாது, இலக்குமின்னு வரணும்.
இப்போ இதுவும் தவறு, பிறமொழி சொல் இருக்குது. மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன், தப்பு. மன்னிக்கும் என்றாலே உருது சொல். பொறுத்து கொள்ளும் மனம் உள்ளவனேன்னு வரணும். இப்போ இதுவும் தவறு. அப்போ சரியான விடை டியாக தான் இருக்க முடியும். காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல் என்பது பிறமொழி சொல், கலவாத தொடர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது பாருங்க, எர்த்துவாம் என்ன சொல்றாங்க? எர்த்துவாம் என்ற சொல்லை தமிழ்படுத்துக. எர்த்துவாம்னா நம்ம என்ன நினைப்போம்னா, எர்த்துனா புவி, வாம்னா வெப்பமாக இருக்கிறதுன்னு போட்டுருவீங்க. தப்பு. நாங்கூழ் புழுதான் எர்த்துவாம். அப்போ குளோபல் வார்மிங் தான் புவி வெப்பம், குளோபலைசேஷன் தான் உலகமயமாதல். அடுத்தது எர்த்து குவைக்கு தான் நிலநடுக்கம். இந்த மூன்றுமே தவறு. நாங்கூழ் புழு சரி. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய வேண்டும். சரியான இணையை நீங்கள் கண்டறியணும். சர்வர்னா செதுக்கியா? கிடையாது. சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி வரும். அப்போ செதுக்கினா கிராப் வரும். அப்போ கண்டிப்பாக இது தப்பு. இப்போ வையக விரிவு வலை வழங்கிக்கு இங்கே என்ன வரணும்? சர்வர் வரணும். ஆனால் ஃபோல்டர்னு இருக்குது. ஃபோல்டர்னா உரை வரும். இப்போ இது ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு. மூணாவது பாருங்கள், கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி. இது கரெக்டு. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிராப்னா என்ன வரும்? கிராப்னா செதுக்கி, உரைன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் தப்பு. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து 198வது கொஸ்டின். கம்ப்யூட்டர்னா என்ன வரும்? கணினி. ரோபோனா இயந்திர மனிதன். மிஷின்னா இயந்திரம். காலிங் பெல்னா அழைப்பு மணி. இப்போ ஆப்ஷன் பாம்பே தான் கம்ப்யூட்டர் என்பதற்கான தமிழ்ச்சொல். 199வது கேள்வி. தவறான இணையை கண்டுபிடிக்கணும். சுவாலைனா தீயின் அனல். இது சரிதான். கார் ஹாரன்னா மகிழ்வுந்து ஒலி. இதுவும் சரிதான். சப்தம்னா ஓசை. இதுவும் சரிதான். ஆனால் ஈக்குவலாக என்றால் நிலையாக கிடையாது, சமமாக. இப்போ இதுதான் தவறான இணை. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 200வது கேள்வியை பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிதல். இம்சைனா இடரல் கிடையாது, இன்பம் கிடையாது, இழிவு கிடையாது. இம்சை என்றால் துன்பம். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. கிட்டத்தட்ட 200 முடிச்சிட்டோம். இன்னும் 78 எளிமையான கேள்விகள் தான் இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 201வது கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். கிரீடம்னா மணி அழகா? தவறு. கிரீடம்னா மணி முடியா என்றால் ஆமாம். கிரீடம் என்றால் மணிமுடிதான் சரி. கிரீடம்னா பொண்ணு தவறு, கிரீடம்னா மணி தவறு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டறியணும். ஆஸ்தினா என்ன? ஆஸ்தி என்றால் என்ன? செல்வம். இப்போ சரியான இணை முதல்ல வந்துருச்சு. ஆஸ்தினா சொத்தா? கிடையாது. ஆஸ்தினா பணமா? தவறு. ஆஸ்தினா வருமானமா? தவறு. இவை அனைத்துமே பிறமொழி சொல்லு, ஆனால் அதற்கான சரியான பொருள் இல்லை. இப்போ ஆஸ்தி என்றால் செல்வம். இதுதான் சரியான இணை. பிறமொழி சொல் கலவாத தொடரை எடுத்து எழுதணும். என் நண்பன் ஏரோப்ளேனில். கிடையாது. வானூர்தியில்னு வரணும். என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். அப்போ இதுதான் சரி. முக்கியஸ்தர் என்பது சரியா பாருங்க. முக்கியஸ்தர் என்று வரக்கூடாது. என் நண்பன் ரயிலில் வரலாமா? வரக்கூடாது. இப்போ ஆப்ஷன் சி தவறு, டி தவறு, ஏ தவறு. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. அடுத்தது பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டுபிடிக்கணும். ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது. சமஸ்தானம் சரியா? சமஸ்தானம் என்பது பிறமொழி சொல், தவறு. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். அப்போ இதுதான் சரி. திருவிழாவிற்கு முக்கியஸ்தவர்கள், தப்பு. ஷாப்பிங் மால், தவறு. அப்போ சிடிஏ மூன்றுமே பிறமொழி சொல் கலந்திருக்கிறது. ஆப்ஷன் பாம்பே தான் கலவாத தொடர். அடுத்தது பாருங்க. இதில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்குறாங்க. 205வது கேள்வி. பொக்கிஷம்னா என்ன? பொக்கிஷம் என்றால் செல்வம். சாஸ்தினா என்னது? சாஸ்தினா மிகுதி. சிங்காரம்னா என்ன? சிங்காரம் என்றால் அழகு. விஸ்தாரம்னா பரப்புதலா என்றால் மிகப்பெரிய பரப்பு தான் வரும், ஆனால் பரப்புதல் வராது. அப்போ ஆப்ஷன் சி விஸ்தாரம் என்றால் பரப்புதல் என்பது தவறான இணை. அடுத்தது ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்ரினா வனவியல் என்பது தான் சரியான விடை. இப்போ வனவிலங்குகள்னால் வைல்டு அனிமல் வரும். வன பாதுகாவலர் என்றால் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வரும். காடுகள்னால் ஃபாரஸ்ட் வரும். இப்போ இந்த மூன்றுமே தப்பு. இப்போ சரியான விடை வனவியல். அடுத்தது பொறுத்த சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். சூரன்னா என்ன? சூரன் என்றால் வீரன். பொக்கிஷம் என்றால் என்ன? பொக்கிஷம் என்றால் செல்வம். சாஸ்தினா என்ன? சாஸ்தி என்றால் மிகுதி. விஸ்தாரம் என்றால் என்ன? விஸ்தாரம் என்றால் பெரும்பரப்பு. இப்போ 4, 3, 2, 1 சரியான விடை. மீண்டும் தவறான இணையை கேட்குறாங்க. ஹோட்டல்னா உணவகம் சரி. நாஷ்டா என்றால் பலகாரமா? கிடையாது. பகல் உணவு. நாஷ்டா என்றால் பலகாரம் கிடையாது, பகல் உணவு. அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா தவறான இணை. மார்னிங்னா காலை சரி, டின்னர்னா இரவு உணவு சரி. இப்போ ஆப்ஷன் பாம்பே
தவறான இணை. அடுத்தது டெம்பஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்வி பாருங்கள். டெம்பஸ்ட் என்பது என்ன? டெம்பஸ்ட் என்றால் பெருங்காற்று, சூறாவளினா டொர்னடோ, கடல் காற்றுனா சீ பிரீஸ், சுழல் காற்றுனா வேர்ல்விண்ட். அடுத்தது நேரான தமிழ் சொல் டெரகோட்டா. டெரகோட்டானா என்ன? டெரகோட்டா என்றால் சுடுமண் சிற்பம் தான் டெரகோட்டா. சுடுமண் சிற்பம் தான் டெரகோட்டா. அப்போ மரச்சிற்பம்னா வுட் கார்விங், ஒற்றை கற்சிற்பம்னா மோனோலித், மெழுகு சிற்பம்னா வேக்ஸ் ஸ்கல்ப்சர் என்று சொல்லுவோம். அவங்க கேட்டது டெரகோட்டா. டெரகோட்டானா சுடுமண் சிற்பம் என்று பொருள். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல பொறுத்து சொல்லி கேட்குறாங்க. கிரியேட்டர்னா யார்? படைப்பாளர். ஆர்டிஸ்ட்னா யார்? கலைஞர். கார்ட்டூன்னா கருத்து படம். கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியங்கள். அப்போ 2, 3, 4, 1 சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். விஷம் என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்ல கேட்குறாங்க. விஷம்னா என்ன வரும்? விஷம் என்றால் என்ன வரும் என்றால் நஞ்சு. நஞ்சு தான் சரியான விடை. விடம் கிடையாது, அமுது கிடையாது, இனிப்பு கிடையாது. நஞ்சு என்பது சரியான விடை. பெயக்கண்டும் நஞ்சு உண்டமைவார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. அப்போ நஞ்சு என்பது தான் சரி. அடுத்தது அலுவல் சார்ந்த கலை சொல்ல கேட்டிருக்கிறாங்க. ஸ்டாம்ப் பேடுனா என்ன? ஸ்டாம்ப் பேடுனா மைப்பொதி என்று பொருள். அப்போ ஆப்ஷன் பி சரி. அப்போ கம்பி தைப்பு கருவினா ஸ்டாப்லர். மடிப்புத்தாள் என்றால் ஃபோல்டர். மை அட்டைனா இங்க் பேட். இப்போ இது 3மே வரல. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான விடை. அடுத்தது டவுன்லோடுனா என்னன்னு கேட்குறாங்க. டவுன்லோடுனா பதிவிறக்கம் தான் டவுன்லோடு. காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். கீழ் இறக்கம்னா டவுன்வேர்டு. பாருங்கள், டவுன்வேர்ட் அப்வேர்டு என்று நம்ம குறிப்பிடுவோம். அப்போ டவுன்வேர்டுனா கீழிறக்கம், அப்வேர்டுனா மேலேற்றம் என்று சொல்லுவோம். இவங்க கேட்குறது டவுன்லோடு. இப்போ டவுன்லோடுனா பதிவிறக்கம் என்று பொருள். காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ், கீழிறக்கம்னா டவுன்வேர்டு, மின்னணு கருவினா எலக்ட்ரானிக் டிவைசஸ். அடுத்த கேள்வி. பெர்சனாலிட்டி என்ற சொல்லுக்கான கலை சொல்ல கண்டுபிடிக்கணும். பெர்சனாலிட்டினா என்ன? பெர்சனாலிட்டினா ஆளுமை என்று பொருள். அப்போ ஆப்ஷன் சி சரி. நடவடிக்கை எடுத்தல்னா டேக்கிங் ஆக்ஷன். மனிதம்னா ஹியூமன் பீயிங். கழகம்னா அசோசியேஷன் என்று சொல்லலாம். சரியான விடை ஆப்ஷன் சி தான். காம்பேக்ட் டிஸ்க்னா என்ன? காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க் என்றால் குறுந்தகடு என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. மின்னஞ்சல்னா இமெயில். மென்பொருள்னா சாஃப்ட்வேர். மின்னூல்னா இபுக். டிசிப்ளின்னா என்ன? அடுத்தது டிசிப்ளின். டிசிப்ளின்னா ஒழுக்கம். டிசிப்ளின் என்றால் ஒழுக்கம். அப்போ அடக்கம்னா ஹியூமிலிட்டி. பணிவுனாலும் ஹியூமிலிட்டி. பொறுமைனா பேஷன்ஸ். அவங்க கேட்டது டிசிப்ளின் தான். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்தது பாருங்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். இந்த 4த்தில் எது அலுவல் சார்ந்த கலைச்சொல்? டிராபிக்கல் ஜோனா? கிடையாது. குமிழிக்கல்லா? கிடையாது. இரிகேஷன் டெக்னாலஜியா? கிடையாது. குமிழிக்கல் என்பது பலதுறை சொல். பாசன தொழில்நுட்பம் வேளாண்மை துறை சார்ந்த சொல். வெப்பமண்டலம் புவியியல் சார்ந்த கலைச்சொல். அவங்க கேட்டது அலுவல் சார்ந்தது. அலுவல் சார்ந்தது காணொலி கூட்டம் என்பது தான் சரியான விடை. அடுத்தது ரப்பர் ஸ்டாம்புக்கு கேட்குறாங்க. ரப்பர் ஸ்டாம்ப் என்றால் இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் என்பதற்கான தமிழ் சொல் இழுவை முத்திரை. ஆப்ஷன் பாம்பே. இப்போ மடிப்புத்தாள்னா என்ன வரும்? ஃபோல்டர். கோப்புனா ஃபைல். கம்பி தைப்பு கருவினா ஸ்டாப்லர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்தது பாருங்கள். அலுவல் சார்ந்த சொல்ல சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஒருவன் உறைவன் தவறு. பேரகராதி பேராகராதி தப்பு. ஒப்பிலக்கணம் ஒப்பில் இலக்கணம் தப்பு. இப்போ ஒளியன் என்பது தான் சரியான விடை. அடுத்தது ஃபோல்டர். தமிழ் கலை சொல்ல கண்டுபிடிக்கணும். ஃபோல்டர்னா என்ன? கோப்புரையா? இழுவை முத்திரையா? மைப்பொதியா? அப்படி இல்லைன்னா மடிப்புத்தாளா? கோப்புரை. அலுவல் சார்ந்து கேட்டால் கோப்புரை. அலுவல் சார்ந்து கேட்டால் கோப்புரை. இழுவை முத்திரைனா என்ன வரும்? இழுவை முத்திரை என்றால் ரப்பர் ஸ்டாம்ப். மைப்பொதினா இங்கு பேட் என்று குறிப்பிடலாம். மடிப்புத்தாள்னா ஃபோல்டிங் பேப்பர் என்று குறிப்பிடலாம். சரியான விடை கோப்புரை. அடுத்தது அலுவல் சார்ந்த கலை சொல்ல தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மனிதநேயம்னா ஹியூமனிசம். கரெக்ட். கல்ச்சரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய எல்லை. கரெக்ட். கேபினட்னா அமைச்சரவை. கரெக்டா? கரெக்ட். கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். கரெக்டா என்றால் கரெக்டு தான். இப்போ எதுதான் தவறு என்று பார்த்தால் பாம்பே தான் தவறு. என்ன சார் சரின்னு சொன்னீங்க, இப்போ தவறுன்னு சொல்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்ன்னு பன்மையில் இருக்குது, ப்ளூரலில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒருமையில் இருக்குது, சிங்குலரில். அப்போ இது எல்லைகள்னு இருந்தால் தான் சரி. அப்போ ஆப்ஷன் பாம்பே தான் தவறான இணை. பார்ப்பதற்கு
எப்படி இருக்குது, சரியான இணை போலவே இருக்குது, ஆனால் உற்று நோக்கினால் பார்ப்பதற்கு தவறான இணையாக இருக்கிறது. அப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. ஏனென்றால் அது தவறான இணை. அடுத்த கேள்வி, சரியான விடையை கண்டறியணும். கில்ட்டுனா பாசனமா? கிடையாது, வணிகக்குழு, இது தவறு. இரிகேஷன்னா தான் பாசனம். பேட்டன்ட்னா வணிகமா? கிடையாது, பேட்டன்ட்னா காப்புரிமை, வணிகம்னா தான் கில்ட்டு. இப்போ இரிகேஷன்னா பாசனம் வரணும், காப்புரிமைனா பேட்டன்ட் வரணும். அப்போ இந்த மூணுமே தப்பு. சரியானது டாக்குமெண்ட், ஆவணம் என்பது தான் சரியானது. பெஸ்டிசைட்ஸ்னால் என்ன? யோசிச்சு பாருங்கள். பெஸ்டிசைட்ஸ்னால் பூச்சிக்கொல்லி என்பது சரியான விடை. அடுத்தது, ஆஸ்பத்திரி செல்ல வேண்டும் என்ற சொல்லில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? இதில் ஆஸ்பத்திரிக்கு தமிழ்ச்சொல் என்ன வரும்? மருத்துவமனை. மருந்தகம்னா மெடிக்கல் ஷாப் வரும். முதல் ரேங்க்னா ஃபஸ்ட் ரேங்க் வரணும். இப்போ சரியான விடை என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, லைசன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். லைசன்ஸ் என்றால் உரிமம் என்று பொருள். அப்போ விடுதினா என்ன வரும்? ஹாஸ்டல். உதிரினா ஸ்பேர் பார்ட். உரிமையாளர்னா ஓனர். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. நிரந்தரம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? நிரந்தரம் என்றால் பர்மனன்ட் என்று பொருள். இப்போ டெம்பரவரினா தற்காலிகம். ஸ்டாட்டிக் என்றால் நிலையானவை. டைனமிக் என்றால் இயங்கக்கூடியவை. இப்போ சரியான விடை நிரந்தரத்திற்கு பர்மனெண்ட்டு தான். அடுத்தது பாருங்கள், அவன் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறான். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிய வேண்டும். அவன் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபாஸ்ட்னா என்ன வரும்? வேகமாகவா விரைவாகவா? நல்லா யோசித்து பாருங்கள். இங்கே ரன் பண்ணுறான் என்றால் ஓடுகிறான் தான் வரணும். இந்த மூணுத்திலையுமே ரன் 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 இருக்குது. அப்போ கண்டிப்பாக வராது. இதுதான் சரி. ஏன் சார் விரைவாக என்பதற்கு பதில் வேகமாக போடக்கூடாதுன்னா போடலாம், இரண்டும் சரிதான். விரைவாக என்றாலும் வேகமாக என்றாலும் ஒன்றுதான். நமக்கு இங்கே அவன் வேகமாக ஓடுகிறான் என்றிருந்தாலும் எடுத்துக்கொள்வது சரி. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வேகமாக ரன் பண்ணுறான்னு கொடுத்துட்றாங்க, ரன்னு வரக்கூடாது. அதனால் சரியான விடை ஆப்ஷன் டெல்லி தான். ஏன்னா அதில் தான் ஒரே ஒரு பிறமொழி சொல் கூட இல்லை, ஆங்கில சொல் கூட இல்லை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க்னா என்ன? முதல் வகுப்பா? கிடையாது. முதல் ரேங்கா? கிடையாது, முதல் தரம். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன? ஃபினான்ஷியல் இயர்னா நிதியாண்டு. கரண்ட் இயர்னா நடப்பாண்டு. ப்ரீவியஸ் இயர்னா சென்ற ஆண்டு. கம்மிங் இயர்னா வரும் ஆண்டு. அவ்வளவுதான். அப்போ சரியான விடை நிதியாண்டு. கார்ப்பரேஷன்னா என்ன? கார்ப்பரேஷன் என்றால் தமிழில் என்ன? கார்ப்பரேஷன்னா மாநகராட்சி. இப்போ முனிசிபாலிட்டினா நகராட்சி. ஊராட்சிக்கு என்ன வரும்? பஞ்சாயத்து தான் ஊராட்சி. டவுன் பஞ்சாயத்துனா பேரூராட்சி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அவங்க கேட்டது கார்ப்பரேஷன். இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது கார்டியன். கார்டியன்னா என்ன? கார்டியன் என்றால் பாதுகாவலர். இப்போ மீதி இருக்கக்கூடியது பாருங்கள், மேலதிகாரி, சூப்பரண்டன்ட், பர்சன் இன் இன்சார்ஜ், பொறுப்பாளர், வாட்ச்மேன் தான் காவலாளி. அப்போ சூப்பரண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மேலதிகாரின்னு சொல்கிறோம். அவங்க கேட்டது கார்டியன். கார்டியன்னா பாதுகாவலர். ஆப்ஷன் டி சரியான விடை. சரக்குந்துனா என்ன? சரக்குந்துனா லாரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பைக்குனா இரு சக்கர வண்டி. பஸ்ஸுனா என்ன? பேருந்து. கார்னா மகிழுந்து. முடிஞ்சு போச்சு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கமிஷனர்னா என்ன? கமிஷனர்னா மாவட்ட அதிகாரியா, உயர் அதிகாரியா, செயலரா, ஆணையரா? கமிஷனர் என்றால் ஆணையர். ஆப்ஷன் டி சரியான விடை. இப்போ மாவட்ட அதிகாரினா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், உயர் அதிகாரினா ஹையர் அஃபிஷியர், செயலர்னா செக்ரட்டரி. அப்போ இந்த மூணுமே வராது. ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. திறவுகோலுக்கு என்ன வரும்? ஆங்கில சொல். திறவுகோல் என்றால் கீயா, லாக்கா, பின்னா, எக்யூப்மெண்ட்டா? திறவுகோல்னா கீ. ஆப்ஷன் டி சரியான விடை. அப்போ பின்னுனா என்ன வரும்? பின்னுனா குண்டூசி. லாக்னா என்ன வரும்? லாக் என்றால் பூட்டு. எக்யூப்மெண்ட்னா உபகரணம். அவங்க கேட்டது திறவுகோல். திறவுகோலுக்கு கீ. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, கன்சியூமர்னா என்னன்னு கேட்குறாங்க. கன்சியூமர்னா நுகர்வோர் என்பது சரியான விடை. அப்போ அனுபவிப்பவர்னா எக்ஸ்பீரியன்சர், உண்பவர்னா டைனர், வாடிக்கையாளர்னா கஸ்டமர். அப்போ இது மூன்றுமே வராது. நுகர்வோர் என்பது தான் சரியான விடை. துரோகி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். துரோகினா என்னது? எனிமினா எதிரி, ஆப்போனண்ட்னா எதிர்ப்பாளர், லாயலிஸ்ட்னா விசுவாசி அல்லது கடமை தவறாதவர்னு சொல்லலாம். அப்போ துரோகினா ட்ரைட்டர் என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது ட்ரிபியூனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கும். ட்ரிபியூனல்னா என்னன்னா நடுவர் மன்றம். ட்ரிபியூனல் என்றால் நடுவர் மன்றம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன வரும்?
ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வேன்னு வந்தாலே தப்பு தான். புகை நிலையம்னு வந்தாலும் தப்பு தான். புகை வண்டின்னு வரணும். ஸ்டேஷன் வந்திருக்கு, இதுவும் தப்பு. புகை வண்டி நிலையம் என்று இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்ல கேட்குறாங்க. எக்ஸ்போர்ட் என்றால் ஏற்றுமதி, இம்போர்ட்னா இறக்குமதி, பண்டமாற்றுனா பார்ட்டர் சிஸ்டம், வியாபாரம் அப்படின்னா பிஸ்னஸ் என்று சொல்லலாம். அவங்க கேட்டது எக்ஸ்போர்ட் தான். அப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு சரியான விடை எக்ஸ்போர்ட் என்றால் ஏற்றுமதி. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி 241. பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா நம்ம புத்தகத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா நாடாளுமன்றம்னு கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும், பாராளுமன்றம் வருமா நாடாளுமன்றம் வருமான்ட்டு. பார்லிமெண்ட்னா நம்ம புத்தகத்தில் நாடாளுமன்றம்னு இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். மக்களவைனா லோக்சபா, மாநிலங்களவைனா ராஜ்யசபா, பாராளுமன்றம்னாலும் பார்லிமெண்ட்டு தான். நம்ம புத்தகத்தில் நாடாளுமன்றம்னு இருக்குது. அப்போ பெஸ்ட் ஆன்சர் இது தான். மேபி பாராளுமன்றம் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். பட் நம்ம என்ன பண்ணணும், பெஸ்ட் ஆன்சரா கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு பார்க்கும்போது we should choose பெஸ்ட் ஆன்சர், நாட் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரை விட பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுறது குட். ஸோ அதனால் நம்ம சரியான விடை புத்தகத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்ல கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை எழுந்தமானமாக செயலாற்றும் ஞாபக சக்தி என்பதுதான் சரியான விடை. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி. பஸ்ஸில் டிராவல் செய்வது கடினம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. பஸ் என்றாலே பேருந்து, டிராவல் என்றால் பயணம். அப்போ பேருந்தில் பயணம் செய்வது கடினம் எங்கே இருக்கு பாருங்க. ஏல இருக்கா இல்லை, சியில் இருக்கா இல்லை, டியில் இருக்கா இல்லை. அப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்து 244வது கொஸ்டின். அக்ரிமெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். அக்ரிமெண்ட்னா என்ன வரும் பாருங்கள். பிறப்பு கடனா கிடையாது. ஒப்பந்தமா ஆமாம் ஒப்பந்தம் தான். நேர்மைனா இன்டெகிரிட்டி அல்லது சின்சியாரிட்டி, இதுவும் வராது. நகர வண்டினா டவுன் பஸ். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி. கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? கான்ஸ்டிடியூஷனுக்கான தமிழ்ச்சொல் அரசியலமைப்பு என்பது சரியான விடை. நகர வண்டினா டவுன் பஸ், மக்களவைனா லோக்சபா, அணுகுண்டுனா ஆட்டம் பாம். இன்டெகிரிட்டினா என்ன? இன்டெகிரிட்டி என்றால் நேர்மை என்று பொருள். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. கடற்கரைனா பீச்சுன்னு சொல்லலாம், இல்லை சீஷோருன்னு சொல்லலாம். ஊராட்சினா பஞ்சாயத்து. அடுத்தது செயின்ட்னா என்ன? செயின்ட் என்றால் ஞானி என்று பொருள். அப்போ விற்பவர்னா செல்லர், விற்பவர் என்றால் செல்லர். நாட்டுப்பற்றுனா பேட்ரியோடிசம், இறக்குமதினா இம்போர்ட். அவங்க கேட்டது செயின்ட்டு தான். செயின்ட்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் பாம்பே ஞானி. சேரிட்டினா என்ன? சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். சேரிட்டி என்றால் தொண்டு, சேரிட்டி என்றால் தொண்டு. அடுத்தது ரேஷ்னல். ரேஷ்னல்னா என்ன? ரேஷ்னல் என்றால் பகுத்தறிவு, ரேஷ்னல் என்றால் பகுத்தறிவு. அப்போ நட்புனா ஃப்ரெண்ட்ஷிப், விற்பவர்னா செல்லர், கவனம் இல்லாமல்னா கேர்லெஸ். அவங்க கேட்டது ரேஷ்னல் தான். ரேஷ்னலுக்கு ஆப்ஷன் டெல்லி, பகுத்தறிவு என்பது சரியான விடை. 250வது கேள்வி பாருங்க. விக்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். விக்டரி என்றால் வெற்றி, விற்பவர்னா செல்லர். அடுத்த கேள்வி டேக்ஸ். டேக்ஸ்னா என்ன? வரி. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. ஃப்ரெண்ட்ஷிப் வரும், இன்டெகிரிட்டி அல்லது சின்சியாரிட்டி வரும், டவுன் பஸ்ஸுன்னு வரும். ஆப்ஷன் சி சரியான விடை. நட்புனா ஃப்ரெண்ட்ஷிப், நேர்மைனா இன்டெகிரிட்டியா சின்சியாரிட்டி, நகர வண்டினா டவுன் பஸ்ஸுன்னு வரும். அடுத்தது ஸ்டிச் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்டிச்னா என்னது? தையல் தான். கடற்கரைனா சீஷோர், கவனம் இல்லாமல் என்றால் கேர்லெஸ், ஊராட்சினா பஞ்சாயத்து. அடுத்தது டையிங். டையிங் என்றால் என்ன? டையிங்னா நீங்கள் இறந்து போகிறதுன்னு நினச்சிட போகிறீங்க. டையிங் என்றால் சாயமேற்றுதல் என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. டேனிங்னா என்ன? டேனிங் என்றால் தோல் பதனிடுதல் என்று பொருள். அப்போ சரியான தமிழ் சொல் என்னன்னா தோல் பதனிடுதல். அடுத்தது ஃபேக்டரி. ஃபேக்டரினா என்ன வரும்? ஃபேக்டரினா ஆலை. இப்போ சரியான தமிழ் சொல் ஆலை தான். த்ரெட்னா என்ன? த்ரெட் என்ன? பயமுறுத்துதல்னு இருக்கு. இவங்க கொடுத்துருக்கிற த்ரெட்டுக்கு என்ன பொருள்? 2 த்ரெட் இருக்கு. இந்த டீ போட்டு த்ரெட்டுக்கு வந்துச்சுன்னா பயமுறுத்துதல், டி போட்டு த்ரெட்டு வந்ததுன்னா நூல் என்று பொருள். அப்போ சரியான தமிழ் சொல்னா நூல் தான். ஹார்ன் என்றால் ஒலி எழுப்புதல் அல்ல, ஹார்ன் என்றால் கொம்பு, ஹார்ன் என்றால் கொம்பு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது இப்படி ஒரு ரிட் இருக்கு, இப்படி ஒரு ரிட் இருக்கு. ரியோட் அப்படின்னு இருக்கு. ரியாட்னா கலகம், ரிட்டுனா
செட் ஆகணும். இந்த ரிட்டுனா என்ன தெரியுங்களா? சடங்கு என்று பொருள். இப்போ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் படிப்பதற்கு, ஆனால் பொருள் மட்டும் வேறு வேறு. இப்போ சரியான விடை சடங்கு. அடுத்தது பேஸ்கெட்டரி. பேஸ்கெட்டரினா என்னன்னா கூடை முடிதல் தான் பேஸ்கெட்டரி. மக்களவை நமக்கு தெரியும், லோக்சபா. இறக்குமதி என்றால் இம்போர்ட், காவலாளி என்றால் செக்யூரிட்டி என்று குறிப்பிடுவோம். இப்போ சரியான விடை கூடை முடைதல், ஆப்ஷன் ஏ. ப்ரீச்சிங்னா என்ன? ப்ரீச்சிங்னா உபதேசம் செய்தல், ப்ரீச்சர்னு சொல்லுவோம். யாரெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்களோ அவர்களை ப்ரீச்சர் என்று குறிப்பிடுவோம். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து ஆல்ரெடியே பார்த்தது தான் எப்பிகிராஃப்னா என்ன? எப்பிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு. எப்பிகிராஃபர் என்றால் கல்வெட்டு, ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பர்த் ரைட். பர்த் ரைட்னா பர்த்னா பிறப்பு, ரைட்னா உரிமை. அப்போ பிறப்பு உரிமை என்று பொருள். உங்களுக்கு ரிட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், ரைட்டு ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த ரைட் இருக்குது, அது இல்லாமல் ரியோட்டுன்னு இருக்குது. இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்துங்க, இந்த ரைட்டுனா எழுதுதல், இந்த ரிட்டுனா சட்ட ஆவணம். இந்த ரைட் என்றால் வலது என்றும் சொல்லலாம், உரிமை என்றும் சொல்லலாம். இந்த ரியோட்னா கலகம் என்று சொல்லலாம். இவங்க கேட்டது பர்த் ரைட். பர்த் ரைட்னா பிறப்புரிமை. திருத்தப்படாத அச்சுப்படி என்ற தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல் கிரீன் ப்ரூஃப் என்பது சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட். ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கான தமிழ் சொல் என்ன வரும்? என்ன வரும்? பதிவு அஞ்சலா, பதிவு தபாலா, நூல் அஞ்சலா, பண அஞ்சலா? ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு பதிவு தபால் வருமா, பதிவு அஞ்சல் வருமா? பதிவு அஞ்சல் என்பது சரியான விடை. அஞ்சல் பெட்டி தான் சொல்லுவோம், தபால் பெட்டி என்று சொல்லக்கூடாது. அதனால் பதிவு அஞ்சல் என்பது சரியான விடை. அடுத்தது மிசைல் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்ல கேட்குறாங்க. மிசைல்னா என்ன? ஏவுகணை, ஆப்ஷன் ஏ சரி. அப்போ அணுகுண்டுனா ஆட்டோபாம், ஆகாய விமானம்னா ஏரோப்ளேன், செயற்கைக்கோள் என்றால் சேட்டிலைட். அவங்க கேட்டது மிசைல். மிசைல் என்றால் ஏவுகணை. வெரிஃபிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. வெரிஃபிகேஷன் என்றால் சரிபார்த்தல் என்று பொருள். அப்போ சோதனையிடல்னா என்ன? டெஸ்டிங் ஆர் செக்கிங். திருத்துதல்னா கரெக்ஷன் என்று சொல்லலாம். இப்போ இது மூணுமே வராது. சரியானது சரிபார்த்தல். இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றால் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு அழைக்கிறார்கள் என்று பொருள். அப்போ பார்த்தீங்கன்னா சரியானது சரிபார்த்தல் தான். அடுத்தது ஹார்பர். ஹார்பர் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? கப்பல் தளமா? கிடையாது. ஷிப்யார்டு தான் கப்பல் தளம். கடற்கரையா? சீஷோர் தான் கடற்கரை. விமான நிலையமா? ஏர்போர்ட்டா? அதுவும் கிடையாது. அப்போ துறைமுகம் தான் ஹார்பர் அல்லது போர்ட் என்றும் குறிப்பிடலாம். போர்ட் என்றாலும் துறைமுகம், ஹார்பர் என்றாலும் துறைமுகம். அடுத்த கேள்வி, இண்டஸ்ட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரினா தொழிலகம் என்று பொருள். தமிழில் தொழிலகம் என்று பொருள். தமிழ் சொல்லாடல் தொழிலகம். அப்போ சரியான கலைச்சொல் தொழிலகம் தான். அப்போ குழம்பியகம்னா என்ன? காஃபி ஷாப். குடும்பம்னா குரூப் ஆர் அசோசியேஷன். மருந்தகம்னா ஃபார்மசி. இப்போ இந்த மூன்றுமே வராது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 269வது கேள்வி பாருங்க. திருமாறன் இர்ரெகுலராக கடைக்கு செல்கிறான். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கணும். இதில் எது ஆங்கில சொல்? இர்ரெகுலர். இர்ரெகுலர்னா என்னது? ஒழுங்கின்றி என்று பொருள். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பாருங்க, சினிமா தியேட்டரில் சினிமா பார்த்தேன். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல். சினிமா என்றால் திரைப்படம், தியேட்டர் என்றால் திரையரங்கம். அப்போ திரையரங்கில் திரைப்படம் பார்த்தேன் என்று வர வேண்டும். அப்போ இது எங்கே இருக்குது பாருங்கள், திரையரங்கில் திரைப்படம் பார்த்தேன் என்று ஆப்ஷன் பாம்பேவில் இருக்கிறது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. ஏஜென்ட்னா உங்களுக்கு முன்பே சொன்ன ஏஜென்ட்னா முகவர். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. வழங்குபவர்னா சப்ளையர், விற்பவர்னா செல்லர், முகவர்னா ஏஜென்ட். இப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும். வருங்கால வைப்புத் தொகை என்பது சரியான தமிழ் சொல். ஏன்னா நமக்கு எஸ்பிஎஃப் என்ற ஒரு ஸ்கீமே இருக்கு. 2000க்கு பிறகு சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே அரசு பணியாளர்களுக்கு ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சிறப்பு வைப்பு நிதி, சிறப்பு வருங்கால வைப்பு நிதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அந்த எஸ்பிஎஃப்னா ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதில் ப்ராவிடென்ட் ஃபண்டுனா வருங்கால வைப்புத் தொகை. அப்போ இதுதான் சரியான விடை. அப்போ நினைவு தொகைனா மெமோரியல் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். வைப்புத் தொகைனா டெபாசிட் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். சம்பள வைப்புத் தொகைனா சேலரி டெபாசிட் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம்.
அதை டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் இப்போ வருங்கால வைப்பு தொகைனா ப்ராவிடென்ட் ஃபண்ட். கடவுச்சொல்னா என்ன? ஆங்கிலத்தில் கடவுச்சொல் என்றால் என்ன? கடவுச்சொல் என்றால் பாஸ்வேர்டு. அப்போ கீவேர்டுனா என்ன? முக்கிய வார்த்தை தான் கீவேர்டு. ஷார்ட் கீனா என்ன? குறுக்கு வழி விசை என்பது ஷார்ட் கீ. பைனரி வேர்டுனா என்ன? இரும முறை எழுத்து தான் பைனரி வேர்டு. இப்போ இந்த மூன்றுமே வராது, பாஸ்வேர்டு தான் கடவுச்சொல். அடுத்தது சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னால் என்ன? தமிழில் என்ன பொருள், என்ன கலைச்சொல் வரும்? சாக்ரிஃபைஸ் என்றால் தியாகம் என்று பொருள். இப்போ நட்புனா ஃப்ரெண்ட்ஷிப்பு, நாட்டுப்பற்றுனா பேட்ரியோட்டிசம் என்று குறிப்பிடுகிறோம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. 275வது கேள்வி. தலைவரின் ஸ்பீச் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தமிழ் சொற்களை அறிய வேண்டும். இப்போ தலைவர் சரி, இன்ட்ரெஸ்டிங்னா ஆர்வம் ஊட்டுவதாக, வெரி என்றால் மிக ஆர்வம் ஊட்டுவதாக. இங்கே தான் நம்ம பார்க்கணும், ஸ்பீச் என்பதற்கு பேச்சு வருமா உரை வருமா? பேச்சு வருமா உரை வருமா என்றால் தலைவரின் உரை என்று வர வேண்டும். அப்போ தலைவரின் உரை மிக ஆர்வமூட்டுவதாக இருந்தது என்பது தான் சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேஷ் புக்னா என்ன? கேஷ் புக் என்றால் பண பதிவேடு. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. பற்று பதிவேடுனா டெபிட் ரிஜிஸ்டர் என்று சொல்லுவோம். பற்று பதிவேடுனா டெபிட் புக் அல்லது டெபிட் ரிஜிஸ்டர் என்று குறிப்பிடுவோம். நம்ம கேட்டது கேஷ் புக் தான். கேஷ் புக் என்றால் பண பதிவேடு. ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. ரிலீஜியன்னா என்ன? ரிலீஜியன் என்றால் மதம் என்று கூறுவோம் தமிழில். இப்போ தமிழ் கலைச்சொல் ரிலீஜியன் என்பதற்கு மதம். இனம்னா என்ன? எத்தனிக் குரூப்னா இனக்குழுன்னு சொல்கிறோம், அதுதான் இனம். அடுத்தது மடம்னா கண்டிப்பாக வராது. சாதினா கம்யூனல் அல்லது கம்யூனிட்டி என்று குறிப்பிடுகிறோம். இப்போ சரியான விடை மதம் என்பது தான் சரியான விடை. 278வது கொஸ்டினுக்கு நம்ம வெற்றிகரமாக வந்துட்டோம். டவுன் பஸ் என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னா நகர பேருந்தா நகர வண்டியா? நகர பேருந்து என்பது தான் சரியான சொல்லாடல். குறுந்தட வண்டி அல்லது குறுந்தட பேருந்து என்றால் மினி பஸ். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், மினி பஸ் என்றால் குறுந்தட பேருந்து அல்லது குறுந்தட வண்டி என்று குறிப்பிடலாம். நமக்கு கேட்டது டவுன் பஸ். இப்போ டவுன் பஸ்ஸுனா நகர பேருந்து என்பது சரியான விடை. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு வகுப்பில் மட்டும் எத்தனை வினாக்களை நம்ம பார்த்துருக்கோன்னா கிட்டத்தட்ட 278 டிஎன்பிஎஸ்சி வினாக்களை பார்த்துருக்கோம். இந்த 278 வினாக்களை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய வகுப்பை ஒரு நேர்த்தியாக கவனத்தோடு பார்த்து முடிப்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை செய்தவங்க கமெண்டில் சாதனை செய்தேன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த 278 கொஸ்டினும் முடித்தவங்க சாதனை செய்தேன்னு போடுங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் சாதனை செய்வீங்க. இந்த 278 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்கள் பார்த்ததின் மூலமாக நீங்கள் எத்தனை வெகாபுலரி தெரியுமா காதால் கேட்டிருக்கீங்க? ஒரு கொஸ்டினுக்கு குறைந்தபட்சம் 4ன்னு வச்சுங்க. அப்போ கிட்டத்தட்ட 1000 வெகாபுலரியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினில் ஆப்ஷனுக்கும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு வெகாபுலரி சொல்லி கொடுத்தேன், டெர்மினாலஜி சொல்லி கொடுத்தேன். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வகுப்பு மூலமாக 1000 டெர்மினாலஜியை நீங்கள் காதால் கேட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதனால் 278 கேள்வியையும் முடித்தவங்க சாதனை செய்தேன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தொடர்ச்சியாக சிவம்சே அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.